சாதாரணமாக மங்கள ஸ்லோகங்கள், மங்கள ஸ்லோகம் அவளுடைய குருவை நமஸ்காரம் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆசிரியரை நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது பல விதமாக மங்கள ஸ்லோகங்கள் இருக்கு. எந்த கிரந்தங்களை பண்ணுறோமோ அந்த கிரந்தங்கள்லையும் இருக்கக்கூடிய மங்கள ஸ்லோகங்கள் இருக்கு பாருங்க, அந்த மங்கள ஸ்லோகங்களையும் அனுசந்தானம் பண்ணுறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த தேவி பாகவதம்ங்கிறது இது ஆரம்பிக்கும் போது என்ன பண்றார், நைமிஷாரண்யத்தில் சௌனகாதி ரிஷிகளுக்கு சூத பௌராணிக்கர் இந்த கிரந்தத்தை உபதேசம் பண்றதாக, அதாவது சௌனகாதி ரிஷிகள் கேட்டு சூத பௌராணிகர் அவர் சொல்றதாக. முதல்ல ஆரம்பிக்கும் போதே நைமிஷத்தினுடைய பெருமை என்ன அப்படிங்கிற விஷயத்தான் முதல் கருத்தனை ஆரம்பிக்கிறது. அதாவது எதைத்தையே சூத பௌராணிகர் நைமிஷாரண்யத்துக்கு வரார். வரும்போது அந்த சௌனகாதி ரிஷிகள்லாம் இருக்கார். அவன் சாதாரணமா அவன் என்ன பண்ணிருப்பான்னா, பாக்கி புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவன் அங்க சத்திரயாகம் பண்ணிட்டு இருப்பான். அந்த சத்திரயாகத்துல இன்டர்வல், அதாவது நடுவில் விராம காலம் அப்படின்னு சொல்லுவான். யாகம் பண்ணும்போது 2 ஹோமத்துக்கு நடுவில் கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டயத்துல வெட்டியா அரட்டை அடிச்சு வம்படிச்சுலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பகவானுடைய பெருமையை கேட்கறது அப்படின்னு இந்த சூத பௌராணிகர் அந்த நேரத்துல இந்த கதை சொல்ற மாதிரி தான் எல்லா புராணங்களுடைய பேக்ரவுண்டும் இருக்கும். ஆனா இந்த புராணம் எப்படி இருக்குன்னா, சௌனகாதி ரிஷிகள் தேவியினுடைய மகாத்மியத்தை கேட்கறதுக்காகவே அங்க இருக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறது. அப்ப சூத பௌராணிகர் தேசிய அங்க வரார். வரும்போது அந்த சூத பௌராணிகர்கிட்ட சௌனகாதி ரிஷிகள் தான் சொல்றார், நாங்க இந்த கலிகாலம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு, கலிகாலத்தினுடைய கல்வியினுடைய கொடுமையை தாங்க முடியாம இருக்கு, அதனால எங்களுடைய தபசெல்லாம் எங்களால பண்ண முடியல, கடன் நிறைய இருக்கு, அதனால எங்களுக்கு ஒரு நல்ல பரம பாவனமான பவித்திரமான ஒரு இடம் இருந்தாக்க எங்களுக்கு எங்களுடைய தியாக யஜ்ஞாதி அனுஷ்டானங்களை தபசுகளை தியான ஜபங்களை தடை இல்லாம பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் இருந்தா சேரலாம் அப்படிங்கிற மாதிரி சௌனகாதி ரிஷிகள்லாம் பிரம்மாட்ட கேட்கிறார். கேட்கும்போது பிரம்மா என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு சக்கரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த சக்கரம் சுத்திகிட்டே போகும், எந்த இடத்துல இந்த சக்கரம் உடஞ்சி விழுந்து தகரிடுறதோ அந்த இடம் உங்களுக்கான நல்ல புண்ணியமான சேத்திரம்னு நீங்க நினைச்சுக்கலாம் அப்படிங்கிற. சம்ஸ்கிருதத்துல சக்கரத்துக்கு நேமின்னு பேரு. ஸோ அந்த நேமி என்ன பண்றதுன்னா சுத்தின்னு வருது. சுத்தின்னு இப்ப நம்ம நைமிஷாரண்யம்னு சொல்றோமே, அந்த இடத்துல அந்த நேமி என்ன இருக்கு தகரிடுச்சு. அது தகரின உடனே அந்த இடம் தான் நல்ல இடம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல கல்வியினுடைய தோஷம் வராது அப்படின்னு சௌனகாதி ரிஷிகள்லாம் அந்த இடத்துல இருக்கா. அது ரொம்ப புண்ணியமான இடமா இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துலதான் எல்லா விதமான புண்ணிய கதைகளுடைய சிரவணமும் நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி அது அவ்வளவு விசேஷமான இடம் அது. அதனாலேயே அதுக்கு என்ன இருக்கு, நேமி விழுந்து செதறி இருக்கிறதுனாலேயே நைமிஷாரண்யம் அப்படின்னு பேரு. அரண்யம் அப்படின்னு சொன்னா காடு. அதுல பகவான் எப்படி இருக்காருன்னா காடாவே இருக்காரு. சொல்லுவார், 108 திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, அந்த 108 திவ்ய தேசத்துல இந்த நைமிஷாரண்யம் இடத்துல என்னாகும், பகவான் அரண்ய ஸ்வரூபியாகவே இருக்காரு. அந்த இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல சக்கர தீர்த்தம்னு பேரு, அந்த தீர்த்தத்துக்கு பேரு. அந்த நைமிஷாரண்யம் இடத்துல இருக்கிறது சக்கர தீர்த்தம்னு பேரு. அந்த இடத்துல குளம்லாம் என்ன ஆகும்னா சாதாரண இறங்கி ஏறுற மாதிரி இருக்காது. குளத்துல என்ன ஆகும்னா சுத்திகிட்டே இருக்கும். அந்த குளம் இறங்கினா கூட நம்ம பாட்டுக்கு அந்த மூவ்மெண்ட்ல போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சுழலா இருக்காது, கரண்ட் மூவ்மெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது சக்கரமா இருக்கும், சக்கர தீர்த்தம்னு பேரு. அதனால அந்த இடத்துக்கு என்ன பேருல சக்கர தீர்த்தம்ங்கிறது மட்டும் இல்ல, நைமிஷாரண்யம் பகவான் அரண்ய ஸ்வரூபியா இருக்கிறவர். அந்த நைமிஷாரண்யத்துல இந்த கதைய சொல்லும்போது கேட்கிறார். சூத பௌராணிகர் என்ன பண்றார், கதையா ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது என்ன பண்றார், தேவி நம்மளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். முதல்ல நம்ம என்ன பண்றோம், காயத்ரின்னு எடுத்துட்டோம்னா காயத்ரி என்ன பண்றோம், அதாவது யோ தேவ சவிதா அஸ்மாகம் தியோ தர்மாதி கோச்சரகா, அதாவது எந்த சவிதா நம்மளுடைய புத்தியை தூண்டுறானோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றோம், இந்த தேவி பாகவத்திலையும் சொல்ல போன இதுல 11வது ஸ்கந்தம் முழுக்க முழுக்க காயத்ரியினுடைய பெருமை தான் பேசப்படுறது. முழுக்க காயத்ரியினுடைய பலவிதமான உபாசனைகள் இது எல்லாமே சொல்லப்படுறது. அப்படின்னால காயத்ரியினுடைய பெருமை பேசப்படுற காரணத்தினால என்ன ஆயிடுச்சு, ஆரம்பிக்கும் போது இதுக்கு மங்கள ஸ்லோகமா என்ன இருக்கு,
சர்வ சைத்தன்ய ரூபாம்சாம், அதாவது ஞானஸ்வரூபமா இருக்கிறவர் அம்பாள் வந்து ஞானஸ்வரூபமா இருக்கிற அம்பாள். ஆத்யாம் வித்யாம்ச தீமகி, அவதான் இருக்கிற எல்லா வித்தியகள்லையுமே முதல் வித்தியா இருக்கக்கூடியவ அந்த இவ அம்பாள். அதனால அவ ஆத்யாம் வித்யாம், அவ வந்து முதல் வித்தியா இருக்கிறவ. புத்தி ஞான பிரசோதியா, யார் நம்மளுடைய புத்தியை தூண்டுறாளோ அப்படிப்பட்ட அம்பாளை நான் வந்து என்ன பண்றேன், நமஸ்காரம் பண்றேன், என்னுடைய புத்தியை தூண்டட்டும் அப்படின்றதாக முதல்ல என்ன பண்ணார், ஒரு பிரார்த்தனை சாதாரணமா. அதுக்கப்புறம் என்ன பண்றார், 3 சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் முக்கியமான என்ன சொல்றது, எந்த சுவாமியா இருந்தாலும் அந்த சுவாமிக்கு டெபனிஷன்ங்கிறது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் தான். யாரு சிருஷ்டி கர்த்தாவோ, யாருக்கு இருந்து எல்லாம் வருதோ. இப்ப நம்ம என்ன பண்றோம், பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கும் போதே எப்படி இருக்கு, அசாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை. ஏன் அப்படின்னாக்க சகல தோஷமும் சுத்தம் கேவலே பகவத் விசேத்தியா தனது சோகம் ஆத்மவித்து, ஆத்ம ஜானத்தை தெரிஞ்சிருந்தவன் சோகத்தை தரணம் பண்றான் அப்படிங்கிறதுனால சோக தரணத்துக்காக ஆத்ம ஜானம் போகணும் அப்படின்னு ஆரம்பிச்சார். இப்ப ஆத்மானா என்னன்னு டிஃபைன் பண்ணலாமா வேண்டாமா, அந்த ஆத்மாவுக்கு லட்சணம் அடுத்தது. ஆத்ம ஞானத்தினால சோக தரணம்னு சொல்லி ஆயிடுச்சுன்னா எது அந்த ஆத்மா, எப்படிப்பட்டது அந்த ஆத்மான்னு அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன வருது, லட்சணம் சொல்லணும். அது பேர் லட்சண சங்கதின்னு சொல்லுவா. முதல் அதிகரணத்துக்கும் 2வது அதிகரணத்துக்கும் இருக்கிற கனெக்ஷன் பேரு லட்சண சங்கதி, ப்ரீ டெஃபனிஷன். அந்த டெஃபனிஷன் என்ன கொடுத்துருக்கா, ஜன்மாதி அஸ்ய யதஹா. இப்ப நம்ம பார்க்கிற ஜெகத்திற்கு, இந்த ஜெகத்துக்கு ஜன்மாதி ஜென்மஸ்திதி பங்கம், அதாவது சிருஷ்டி ஸ்ரீ சம்ஹாரங்கள் யதஹா, எந்த பிரம்மத்திலிருந்து எல்லாம் ஏற்படுறதோ அதுதான், எதுலேருந்து ஏற்படுறதோ அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மங்கிறது முதல் சூக்கத்திலேருந்து எடுத்துக்கணும். இந்த சூக்கத்துல பிரம்மம்னு சொல்லல. ஸோ யதஹா அஸ்ய ஜன்மாதி தது பிரம்ம. இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த பிரம்மங்கிறது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது. ஸோ அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கு காரணமா இருக்கிற பிரம்மம் இருக்கே, அந்த பிரம்மன் தான் அம்பாளை ஒழிய அம்பாளுங்கிறது வேற இல்லை. அந்த பிரம்மத்தை ஃபெமினைன் ஜெண்டர்ல சொன்னோம்னா, அந்த பிரம்மத்தை நியூட்ரல் ஜெண்டர்ல சொன்னோம்னா என்ன இருக்கு, பிரம்ம அப்படின்னு பேர் வருது. பிரம்மங்கிறது நபும்சகலிங்க சப்தம். அதையே ஃபெமினைன் ஜெண்டர்ல சொன்னோம்னா அதுக்கு அம்பாள்னு பேர் கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஸோ அதனால என்ன ஆயிடுது, அந்த பிரம்மம் எப்படி சிருஷ்டி ஸ்ரீ சம்ஹாரம் 3க்கும் காரணமாக ஆதாரமா இருக்கோ அந்த மாதிரி ஆதாரமா இருக்கிறவர் அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, அம்பாளை அவர் ஸ்தோத்திரம் பண்ற. இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, தேவி பாகவத கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ற. அந்த ஸ்தோத்திரம் தான் இது, கிருஷ்வாகிலம் ஜெகதிதம் சதசஸ்வரூபம். ஜெகத் எப்படி இருக்குன்னா சதசஸ்வரூபம். சதசத்துனா என்ன அர்த்தம், சத்துனாக்க பிருத்திவி அப்படி தேஜஸ், இதான் மூர்த்தம். அசத்துனாக்க வாயு ஆகாசம் அமூர்த்தம். மூர்த்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்தை சிருஷ்டி செய்து, அதோட சக்தியா ஸ்வயா திரிகுணையா பரிபாதி விஸ்வம். இது யார் காப்பாத்துறது, அவள் தான் தன்னுடைய சக்தியினால காப்பாத்துறா. அது பின்னாடி இந்த கதையில சொல்ற, அம்பாள் வந்து 3 விதமான சக்தியை வந்து என்ன பண்றா, உண்டு பண்றா. சாத்விக சக்தி, ராஜசி சக்தி, தாமசி சக்தி அப்படின்னு 3 சக்தியை வந்து என்ன பண்றா, இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றதுக்காக படைக்கிறா. அந்த சாத்விகி சக்தியிலிருந்து வந்தது மகாலட்சுமி, ராஜசி சக்தியிலிருந்து வந்தது சரஸ்வதி, தாமசி சக்தியிலிருந்து வந்தது மகாகாளி. அப்படியே இந்த 3 ஸ்வரூபமாக, 3 தேவதா ஸ்வரூபமாக இருந்துச்சு சிருஷ்டி சம்ஹாரத்துக்கு வேணுங்கிற சக்தியை கொடுக்கிறா, அதை நடத்தி வைக்கிறா. அப்படிங்கிறதுனால சத்யா ஸ்வயா திரிகுணையா பரிபாதி விஸ்வம் சம்ஹுத்திய கல்ப சமயே ரமதே தசைதா. சம்ஹுத்திய கல்ப சமயே, கல்பாவசானத்துல இந்த கல்பம் முடியும் போது என்ன பண்றா, தானே எல்லாத்தையும் சம்ஹாரம், மகாகாளி ரூபமா இருந்து சம்ஹாரம் பண்றா. ஸோ அந்த மகாகாளி ரூபமா இருந்து சம்ஹாரம் பண்றா. இதை தாமசி சக்தி. தாமசி சக்தினா என்ன அர்த்தம், தங்கிட்ட எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிறதுன்னு அர்த்தம். தமஸ்னா ரொம்ப மட்டம்னு அர்த்தம் இல்லை, அதாவது யார்கிட்ட இருக்குங்கிறத பொறுத்து. சத்துவகுணமா இருக்கும், அதாவது ராட்சசனா இருந்தா கூட ஒரு காரியத்தை செய்யணும்னா அது தெரியணும் இல்லையா, அது தெரியறதுக்கு அவனுக்கு சத்துவகுணம் வேணும். அவன்கிட்ட சத்துவகுணம் இருந்தா நல்ல குணம்னு சொல்ல முடியுமோ. யார்கிட்ட எது இருக்கோ அது இருக்கிற இடத்த பொறுத்துதான் நல்லதும் கெட்டதுமே ஒழிய
ஸ்வதகா நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அம்பாள் என்ன பண்றா, எல்லாருக்கும், அதாவது எல்லாரும் இருக்கணும், எல்லாருக்கும் இடம் கிடைக்கணும், மேல காரியம் நடக்கணும். இதுல முக்கியமான காரியம் என்ன, ஜீவர்கள் எல்லாரும் தங்களுடைய கர்மாவை உபபோகம் பண்ணி அவ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆனா அந்த கர்மாவை தீர்த்துட்டு ஞானத்துக்கான வழி அவ தேடுறதுக்கு தயாரா இல்லை, முடியல. அவளுக்கு அவ்வளவு சக்தி இல்லை, வைராக்கியம் அவ்வளவு பூர்ணமா வரல. அதனால என்ன ஆயிடுவா, லோகத்துல போகத்தை அனுபவிச்சு சிராந்தாள். சிராந்தாள்னா டயர்ட் ஆயிட்டா. இன்னும் கொஞ்சம் மேல போகத்தை அனுபவிச்சு கர்மாவுக்கு வரதுக்கு என்ன பண்ணணும், அவளை ரெடி பண்ணணும் இல்லையா, அவளுக்கு சக்தி கொடுக்கணும் இல்லையா. அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு என்ன பண்றா, அம்பாள் எல்லாருக்கும் ரெஸ்ட் போர்ட்டிபிளா கொடுக்குறா. நம்ம ரெஸ்ட் எடுத்துக்க தயாரா இல்லை, ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்னா என்ன ஆயிடும், மேல ஓட முடியாது, கீழே விழுந்துருவோம் இல்லையா. அதனால நம்மளுக்கு டயர்ட்னஸா இருக்கிறதுனால அம்பாள் என்ன பண்றா, நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுக்குறா. அந்த ரெஸ்ட்டை கொடுக்குற அம்பாள் தான் மகாகாளி. சமோகுணம்னா நம்மளுக்கு ரெஸ்ட்டை கொடுத்து அடுத்த ரவுண்டுக்கு ரெடி பண்றான்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ற, சம்ஹிருத்திய கல்ப சமயே ரமதே கதைக்கா, அது எல்லாம் ஆயிடுச்சுன்னா இருக்கிறது, கடைசியில பாக்கி இருக்கிறது அவங்களுக்கு தான். சம்ஹாரம் ஆயிடுச்சுனாக்க இருக்க போறது அம்பாள் மட்டும்தான், சக்தி ஸ்வரூபமான அம்பாள் மட்டும்தான் இருக்கா. தாம் சர்வ விஸ்வ ஜனனி மனசா ஸ்மராமி, அவளை நான் என்ன பண்றேன், என் மனசுனால ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றார் சூத பௌராணிகர். அம்பாளை முதல்ல தியானம் பண்றார். தியானம் பண்ணிட்டு என்ன பண்றார், அந்த அம்பாள் எனக்கு சக்தியை கொடுக்கட்டும், இந்த புராணத்தை சொல்றதுக்கான சக்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். யா வித்யே அபிதீயதே, எந்த அம்பாளானவள் பராவித்யா, இந்த ஸ்ரீ வித்யாலாம் பார்த்தீங்கன்னாக்க பரவித்யா பராமெட்டாதிகாரம் சொல்றோம் இல்லையா. யா வித்யே அபிதீயதே ஸ்ருதிபதே, அதாவது வேத மார்க்கங்கள்ல வேதாந்த மார்க்கங்கள்ல யார் பரவித்யான்னு சொல்லப்படுறாளோ, சக்தி சதாத்யா, சத்ஸ்வரூபமாயும் ஆத்யா, முதல்ல உண்டாரவள்னு அர்த்தம் இல்லை, எப்பவுமே இருக்கிறவள்னு அர்த்தம். பாக்கி எல்லாரும் உண்டாரவா, சிருஷ்டிக்கப்படுறவா. இதை என்ன பண்றா, முதல்ல இருக்கிறவன்னு அர்த்தம், முதல்ல உண்டாரவள்னு அர்த்தம் இல்லை. அந்த முதல்ல உண்டாருங்கிறது கிரண்ய கர்ப்பம். அதனாலதான் வேதத்துல என்ன வருது, கிரண்ய கர்ப்பம் பத்திய பிரஜாயமானம் சவை சரீரி பிரதமஹா சவை புருஷ உச்சத்தேன்னு கிரண்ய கர்ப்பம் முதல்ல இருக்கக்கூடிய புருஷராக முதல்ல உண்டானவராகலாம் சொல்லியிருக்கு. அம்பாள் கிரண்ய கர்ப்பருக்கும் காரணமாக ஆரம்பத்திலே இருக்கிறதுனால ஆத்யா முதலானவள் அப்படின்னு புராணங்கள் அவளை பேசுறது. அதனாலதான் அவ உண்டானவள் இல்லைங்கிறதுனாலதான் பரா உத்கிருஷ்டையானவள், அவளை காட்டிலும் வேற கிடையாது, உத்கர்ஷம் கிடையாது, எல்லாரும் காட்டிலும் அதான் மிக உத்கிருஷ்டியானவள், எப்பவுமே இருக்கிறவள்னு அர்த்தம். சர்வஜா பவ பந்த சித்தி நிபுணா. இப்ப இந்த அம்பாளை தெரிஞ்சிருந்தோம்னா தான் இந்த அம்பாளுடைய ஞானம், இந்த அம்பாள் நம்மளுக்கு கொடுக்குற ஞானம் தான் என்ன பண்ணும், சம்சாரங்கிற ஒரு பந்தத்திலிருந்து நம்மள நீக்கும். ஸோ பவ பந்த சித்தி நிபுணா சர்வாகையே சம்ஸ்கிதா, எல்லாருடைய ஹிருதயத்திலே இருக்கிறவள். துர்ஜேயா சுத்ராத்மதிகி, நம்ம புத்தி ஒழுங்கா இல்லைன்னாக்க யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது அவளை. ஸோ தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், முனிகி, முனின்னா தன்னை கண்ட்ரோல் பண்றவன் அர்த்தம். இந்திரியங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றவன் யாரோ, அந்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றவன் ஒருத்தன் மூலமா தான் அவளை தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய பாக்கி பேராலும் தெரிஞ்சுக்க முடியாது. துர்கேயா சுதுராத்மதிகி முனிபிர் தியானாஸ்பதம் பிராபிதா, முனிவர்களுடைய தியான விஷயமாக இருக்கக்கூடியவள். பிரத்யக்ஷா பவதீக சா பகவதி சித்தி பிரதாஸ்யா சதா. அவ என்ன பண்ணோம், அந்த பகவதியானவள் பிரத்யக்ஷா, எனக்கு அவள் பிரத்யட்சமாகட்டும். அதாவது அந்த இதுல சொல்லுவோம் போறது, ராமாயணம் சொல்லும் போது எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருஷ்ணமஸ்த காஞ்சலில் பாஸ்கவாதி பரிபூர்ண லோசனம்னு அந்த ராமாயணம் சொல்ற இடத்துல எப்பவுமே ஆஞ்சநேயர் சதா பிரசன்னமா இருக்கிற மாதிரி இந்த தேவி பாகவதம் சொல்ற இடத்துல அம்பாள் பிரசன்னமா இருந்துட்டு என்ன அனுகிரகம் பண்ணட்டும், எனக்கு அவ பிரசன்னமா இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்றார் சுகர் தனக்கு அம்பாள் பிரசன்னமா இருந்து இந்த தேவி பாகவத கதை, அந்த கதை முழுக்க தனக்கு தெரிஞ்சு சொல்ற மாதிரி அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு என்ன பண்ணணும், இந்த கதை நல்லபடியா நடக்கணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றார், அம்பாளுடைய சாநித்தியத்தை தான் பிரார்த்தனை பண்றார். இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அம்பாளுடைய சாநித்தியத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கிறார். அதோட
ராமாயணம் சொல்லும் போது சாதாரணமா சொல்லுவார், வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே. அதாவது வேதத்தினால மட்டுமே அறியக்கூடிய பரபிரம்மம் தசரதாத்மஜே ஜாதே, அந்த பரபிரம்மமானது தசரதனுடைய பிள்ளையாக பிறந்த போது. இப்ப அந்த பரபிரம்மத்தை என்ன சாட்சாத்தா சக்கரவர்த்தி திருமகனா பிறந்திருக்கிறது பகவான் பரமேஸ்வரன் தான், பரபிரம்மன் தான் பிறந்திருக்கு. அப்ப அந்த பரபிரம்மத்தை எடுத்து சொல்லக்கூடிய கிரந்தம் எப்படி இருக்கணும்? அதுவும் பரபிரம்மத்தை எடுத்து சொல்ற கிரந்தமா தான் இருக்கணுமே ஒழிய சாதாரண காரியங்களா இருக்க முடியாது. அதனால என்ன பண்ணார், அந்த வேதமே இந்த பகவான் ராமனுடைய பெருமையை யார் தெரிஞ்சுப்பா எப்படி சொல்றது அப்படின்ட்டு வேதமே என்ன பண்ணிட்டான், வேத பிராசேதசாத் ஆசி, அந்த வேதமே வால்மீகியினுடைய வாயிலிருந்து இன்னொரு வாட்டி அவதாரம் பண்ணிட்டான். சோ அது முன்னாடி என்ன ஆயிடுச்சு, அந்த பகவானுடைய பெருமையை பேசுறதுக்காக வேதமே அவதாரம் பண்ணிது. வேத பிராசேதசாத் ஆசி சாட்சாத் ராமாயணாத்மனா. இதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல என்ன சொல்லுவாங்கன்னாக்க, கிருஷ்ணர் உத்தவரை வெள்ளம் போய் கேட்கிறார். கடைசியில அந்த கிருஷ்ணர் இதுல இருக்கார் பாருங்க, யாதவாளுக்குலாம் அந்த ஊர் கடல் கொண்டு இப்படி இருக்கும்போது நீங்களும் சுவாஸ்தானம் அப்படின்பா. ஆஸ்தானம்னா தன்னுடைய இடம், தன்னுடைய இடத்துக்கு தன்னுடைய சோதிக்கே அப்படின்பா, தன்னுடைய ஜோதி ஸ்வரூபமான வைகுண்டம். ஏன்னா அதெல்லாம் சுத்த சத்துவ ரூபமா இருக்கிறது. சுத்த சத்துவ ரூபமா இருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு நீங்க திரும்பி போயிட்டீங்கன்னாக்க எங்களுக்கு நீங்க எப்படி அனுகிரகம் பண்ணுவேன், எங்களுக்கு உங்களுக்கு நாங்க எப்படி பார்ப்போம், எங்களுக்கு எப்படி உங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு மக்கள்லாம் என்ன பண்றாரு, உத்தவாதிகள் எல்லாம் கிருஷ்ணத்தை கேட்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், என்ன நீங்க நான் இல்ல என்ன பார்க்க முடியல அப்படின்லாம் கவலைப்படாதீங்களோ, பாகவதம் தான் நான், சாட்சாத் பாகவதமே நான் எடுத்துங்கோ, பாகவதம் வேற நான் வேற இல்லை, பாகவதமே நான். அதனால நீங்க பாகவதத்தை படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, பாகவதம் படிக்க வேண்டாம், கையில புத்தகம் இருந்ததுன்னா கூட சாட்சாத்தா என்ன பாக்குற மாதிரி தான், என்ன இருக்கிற மாதிரி தான், என் கூட பழகிற மாதிரி தான். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இப்ப ஸ்ரீராமநவமி இதெல்லாம் பூஜை பண்ணும்போது என்ன பண்றோம், அஸ்மின் ஸ்ரீ கோஷே அப்படின்னு ராமாயண கிரந்தத்திலேயே என்ன ஆகும், ராமர படமெல்லாம் வச்சுட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் ராமாயண கோஷம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிருஷ்ணாஷ்டமிக்கு என்ன ஆகும், பாகவத கோஷமும் ஈக்குவலி அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அந்த கோஷமே பகவத் ஸ்வரூபமாக பகவான் சொல்லி என்ன பண்ணியிருக்கார், இதையே நான் நினைச்சுங்கோ, நான் எடுத்துக்கோ, இது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு பாகவதத்தினுடைய பெருமையை கிருஷ்ணரே நேர்ந்து சொல்றார். அதே மாதிரி இந்த தேவி பாகவதம் இருக்குமா இருக்கும், இதுவும் சாட்சாத் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். இந்த தேவி பாகவதம் வேற, அம்பாளுடைய கதை சொல்ற ஒரு புஸ்தகம் இல்லை. அம்பாளே என்ன பண்றா, தன்னுடைய ஸ்வரூபத்தை நம்மளுக்கு காட்டுறா. ஸோ இந்த புஸ்தகமே எப்படி ராமாயணம் சாட்சாத்தா பகவத் ஸ்வரூபம் ராமருடைய ஸ்வரூபமோ, எப்படி பாகவதம் சாட்சாத்தா கிருஷ்ணருடைய ஸ்வரூபமோ, அப்படி தேவி பாகவதமும் அம்பாளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சுகர் என்ன பண்றார். அப்படிப்பட்ட தேவி பாகவத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றதுக்காக அந்த தேவி பாகவத்தையே வர்ணிக்கிறார், ஸ்வரூபத்தை பிரார்த்தனை பண்றார். வெறும் வர்ணனை இல்லை. சகல குணகணானாம் ஏக பாத்திரம் பவித்ரம் அகில புவன மாதுகு நாட்டியவத் ஜத் விசித்திரம் நிகில மல கணானாம் நாசகிருத் காமகந்தம் பிரகடைய பகவத்யா நாமயுக்தம் புராணம். என்ன பண்றார், பகவத்யா நாமயுக்தம் புராணம், அம்பாளுடைய பேரை தன்னில் கொண்டதான இந்த புராணம். அம்பாளுடைய பேர் தேவி பாகவதம், அம்பாளுடைய பேரை தன்னில் கொண்டதான இந்த புராணம் எப்படிப்பட்டது, சகல குணகணானாம் ஏக பாத்திரம். அம்பாள் எப்படி சாதாரணமா பகவானை சொல்லும் போது என்ன பண்ணுவா, பரபிரம்மம்னு சொல்லும் போது நிர்குண பரபிரம்மம்னு சொல்லுவோம். சகுண பிரம்மத்தை பத்தி பேசும்போது எப்படி பேசுறோம், அகேய பிரத்யநீக. கேயம் சொன்னோம்னாக்க விசுத்த குணங்கள், இருக்கக்கூடாத தேவையற்ற குணங்கள், அசுராவில் இருக்கக்கூடிய குணங்கள்லாம் இருக்கு பாருங்க. ஆசுரி சம்பத் அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த ஆசுரி சம்பத்துங்கிறது கேய குணங்கள்னு பேரு. அந்த கேய குணங்களுக்கு அது என்னவா இருக்கும், இருப்பிடம் இல்லை. அதாவது சங்கியாதும் நைவ சத்தியந்தே குணா தோஷாஸ்து சாரணினஹா அப்படின்னா, அதாவது பகவான் இருக்கிற நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் ரெண்டுத்தையும் எண்ணவே முடியாது. சங்கியாதம் பகவான் இருக்கிற குணங்களை எண்ண முடியாது. ஏன்னா ஆனந்தியாத் பிரசமோ ராசிக்கு, நல்ல குணங்களை என்ன பண்ண முடியாது, ஆனந்தியாத் அனந்தமான குணங்கள், அனந்தமான குணங்கள்ங்கிறதுனால எண்ணி தொலையாது, அதை எண்ணி கட்டுப்படி ஆகாது. அபாவாதேவ பஸ்திமகா, முன்னாடி வரக்கூடிய தோஷங்கள் இருக்கு பாருங்க, அந்த தோஷங்கள் பகவான் எப்படி இருக்க போறது,
இல்லாததுனால பகவான்கிட்ட இல்லாததுனாலேயே பகவான் இருக்கிற தோஷங்களை எண்ண முடியாது, அனந்தமா இருக்கிறதுனாலேயே நல்ல குணங்களையும் எண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அகில கல்யாண குணம்னு சொல்லும்போது எந்த விதமான கெட்ட குணங்களும் இல்லாத, நம்ம கிட்ட தேவையில்லாத அவசர சம்பத்து எதுவும் இல்லாத நல்ல குணங்களை மட்டும் கொண்டவர் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால சகல குணகணானாம் ஏக பாத்திரம் அவ்வளவும் எங்க இருக்கும். அதாவது நம்ம சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து நம்ம என்ன ஆகும்னா இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமா விஷ்ணு கதையெல்லாம் கஜேந்திரன் வந்து என்ன பண்றான், பகவான் ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிடும்போது அவனை காப்பாத்துறதுக்காக பகவான் என்ன பண்ணார், பரபரன்னு கிளம்புறாராம். கிளம்பும் போது அங்கவஸ்திரத்தை கூட அவர் எடுத்து போட்டுக்க இல்லையா. சீக்கிரமா போனேங்கிறதுக்காக என்ன எடுத்து செருப்பு எடுத்து மாட்டிருந்தாருன்னா அதுக்கு டைம் ஆயிடும், தன்னுடைய பாதுகைகளையும் போட்டுக்க இல்லையா. அங்கவஸ்திரத்தையும் போட்டுக்காம செருப்பையும் போட்டுக்காம என்ன பண்ண, கருடன் மேல ஏறி போனா கூட அது கொஞ்சம் கருடனை கூப்பிட்டு நிறுத்தி அவன் மேல ஏறி அதுக்கப்புறம் கிளம்பி அது ஸ்டார்ட் பண்ணி இல்லையா, அதெல்லாம் டைம் ஆயிட போறதுன்ற பயத்துல கஜேந்திரனை காப்பாத்துற வேகத்துல படு வேகமா அவர் போறாராம். லக்ஷ்மிக்கு என்ன ஆயிடுச்சு, இவர் எங்க போறேன்னு தெரியலையா, லக்ஷ்மிக்கு எங்க போறேன் அப்படின்னு கேட்கிறாளாம். அதாவது பகவானுடைய மனோபாவமானது பகவானை தவிர யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, யாருக்கும் பூர்ணமா தெரியாது. இதுதான் விஷ்ணு புராணத்துல சொல்லும்போது ஈசா லக்ஷ்மி யோக யோகி அப்படின்லாம் வந்து என்ன பண்ணுவா விஷ்ணு, அதாவது விஷ்ணு தர்மோத்தம் விஷ்ணு தத்துவ நிர்ணயம் அப்படிங்கிற கிரந்தங்கள்லாம், அந்த கிரந்தங்கள் எல்லாம் வந்து யாருக்கு வந்து யாரை பத்தின ஞானம் எப்படி இருக்குன்னா பகவானை பத்தி பூர்ணமா யாருக்கும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு உதாரணமா சொல்லுவா. இந்த மாதிரி பகவான் வந்து பக்தாவை காப்பாத்துறதுங்கிறதுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவன் அப்படிங்கிறதாக, அந்த அளவுக்கு பக்த பராதீனா இருக்கிறவன். அதாவது பக்தாள் என்ன சொல்றாலோ பக்தாளுக்கு கட்டுப்பட்டு, அவளுக்கு கட்டுப்பட்டு லோகத்துல நம்ம எல்லாம் பண்ணாத காரியமா இருந்தா கூட அவன் என்ன பண்றான், அந்த காரியத்தை பண்ண தயாரா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பக்த பராதீனா இருக்கிறவன் அப்படின்னு அந்த பகவானுடைய பெருமையை வர்ணிக்கிறார். சோ அப்படிப்பட்ட பகவான், அந்த பகவான் என்ன இருக்கான், அவன்கிட்ட இருக்கிற குணம் இருக்கு பாருங்க. அதாவது நம்ம இப்ப வந்து புறத்தையாருக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்றோம் பண்ணணும்ட்டு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்காவது வேலை பாடசாலைக்கோ இல்லை ஏதாவது அனாதாசிரமோ எதுக்காவது வந்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பணம் கொடுக்க போறோம். பணம் கொடுக்க போறோம்னாக்க இருக்கிற பணம் அவ்வளோ நம்ம கொடுத்துட போறோம். இது வந்து இந்த 10% தான், இது வந்து 80% எலிஜிபிள். அதனால எவ்வளவு கொடுக்கலாம், இன்னும் வேற யார் யார் கொடுக்கணும், முதல்ல என்ன ஆகும், கொடுக்கறதுக்கு முன்னாடியே கால்குலேஷன் ஆரம்பிக்கும் இல்லையா. அந்த கால்குலேஷன் ஆரம்பிச்சு அதுக்கு பிரகாரம் தான் கொடுக்க போறோம். சரி செக் அங்க போய் எழுதிக்கலாம், யார் பேர்ல எழுதுறது என்ன ஏது அப்படின்னு பார்த்துட்டு அங்க போன உடனே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளவு நல்லா நடக்கல போல் இருக்கு, கொஞ்சம் சுமாராக தான் நடக்கிறது போல் இருக்கு. அதனால நம்ம மனசுல என்ன தீர்மானம் பண்ணணுமோ அவ்வளவு கொடுக்கணுமா, இதுல பாதி கொடுத்தா போறாதா அப்படின்னு என்ன பண்ணுவோம். உங்களை சாமி நடக்க எழுதியிருப்பார். யாரோ ஒருத்த வந்து 500 தரேன் அப்படின்னு சொன்னானா அவன்கிட்ட போய் கேட்கணும், நான் 100 தருகிறேன், 300 தருகிறேன், 100 தருகிறேன் அப்படின்னு என்ன பண்ணானா 500ங்கிறது 400 300 200 வந்து கடைசியில 100ல வந்து நின்றுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம மனசு வந்து என்ன இருக்குன்னா, அதான் கர்ணனுடைய மகாபாரத்தில் வர கதையெல்லாம் கதை இருக்காது இதான் சொல்லுவா, பௌராணிகெல்லாம் சொல்லுவா. கர்ணன் வந்து என்ன பண்ணியிருந்தானா எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தானா. அப்ப யாரோ போய் கேட்டாலாம், அந்த எண்ணெய் பாத்திரம் தங்க பாத்திரம் இடத்துக்கு ஏழையே கொடுத்துட்டான். இப்ப இடத்துக்கு ஏழை கொடுக்குற அப்படின்னா நான் வலது கையில மாற்றி கொடுக்கறதுக்குள்ள என் மனசு மாறிடலாம். அதனால எதை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்றோமோ அந்த கணக்குல கொடுத்துடணும். அதை அடுத்த செகண்ட் என்ன ஆயிடும், நம்ம மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தங்க பாத்திரத்தை என்ன பண்ண போறார், ஒன்னும் லாபம் இல்லை போடுறது, வெறும் வெள்ளி பாத்திரம் கொடுத்தா போறாதா அப்படின்ட்டு எடுத்துன்னு வரும்போது என்ன அது வெறும் செம்பு பாத்திரமா பித்தளை பாத்திரமா மாறிடும். அதனால அந்த கணத்திலேயே என்ன பண்ணலாம், அதாவது இந்த கதையெல்லாம் என்ன அர்த்தம்னா எல்லாத்திலே நல்ல குணம் இருக்கு, நல்ல குணம் இல்லாம இல்லை. ஆனா அந்த நல்ல குணம் எப்படி இருக்கு, பூர்ணமா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. அந்த நல்ல குணம் எப்படி இருக்குன்னாக்க பர்சன்டேஜ்ல கிரடேஷன்ல தான் இருக்கும். அது ஓரளவுக்கு பாக்கி பேர்கிட்ட இருக்கிறத விட ஒரு 0.5% கூட இருந்தாலே நம்ம ரொம்ப பெரியவா. கர்ணன் தான், கர்ணனுடைய அவதாரம் தான். ஆனா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இல்லை. இதனாலதான் பௌத்த மதத்துல சொல்லும் பொழுது தச பிரஜா பாரமிகா அப்படின்பா. பாரமிகான்னா இந்த நல்ல குணங்கள்லாம் இருக்கு பாருங்க, கருணை, இந்த குணங்கள்லாம், இந்த குணங்கள் கரையை தாண்டணும், அதாவது பூர்ணமா இருக்கணும். இவாளை தவிர இன்னொருத்த அதிகப்படியா இருக்குன்னு நினைக்க முடியாதபடி பாரமிகான்னா என்ன அர்த்தம், கரை கடந்தது, கரை கடந்து இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு பூர்ணமா இருக்கணும். அந்த அளவுக்கு யாருக்கு இந்த குணங்கள் பூர்ணமா இருக்கோ, வைராக்கியமும் பூர்ணமா இருக்கோ, அதுதான் சமதவாதிகள். சமதவாதிகள்ங்கிறது என்ன,
ஏனோதானோன்னு இருக்கக்கூடிய குணங்கள் இல்லை, அவ்வளவும் அந்த அளவுக்கு பூர்ணமா இருக்கணும். அந்த அளவுக்கு பூரணமா இருக்கிறது இருக்கு பாருங்க, அது யாருக்கு இருக்குன்னா பகவான் ஒத்தன்ட்ட தான் இருக்கும், வேற யாருக்குமே இருக்காது அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்லி என்ன பண்றார், சகல குணகணானாம் ஏக பாத்திரம், அம்பாள் ஒருத்தி தான், அவள்கிட்ட மட்டும்தான் இவ்வளவு குணங்களும் பூர்ணமா இருக்க முடியும், வேற யார்த்தையும் இருக்க முடியாது அப்படின்னு வர்ணிக்கிறார். பவித்ரம், அம்பாள்கிட்ட எப்படி பூர்ணமா இருக்கோ அவ்வளவு குணங்களும் இந்த கிரந்தத்திலையும் அவ்வளவு குணங்களையும் பிரதிபாதனம் பண்ற காரணத்தினால அவ்வளவு குணங்களையும் நம்மளும் ஏற்றுக்கக்கூடிய விதத்துல நம்மளுக்கு பிரசன்ட் பண்ற காரணத்தினால இந்த கிரந்தமும் அம்பாள் மாதிரியே சகல குணகணானாம் பவித்ரம், இதுவும் பவித்திரமா இருக்கு. அகில புவன மாதுகு, இந்த ஜெகன் முழுக்கிக்கும் மாதாவா இருக்கா பாருங்க, ஜெகத் முழுக்கிக்கும் மாதாவா இருக்கக்கூடிய அகில புவன மாதுகு அம்பாள் இருக்காளே, அவளுடைய நாட்டியவர். இந்த லோகத்தினுடைய சிருஷ்டிங்கிறது என்ன, அதான் நடராஜர் ரூபத்தை வர்ணிக்கும் போது இந்த லோகத்தினுடைய சிருஷ்டிங்கிறது அம்பாளுடைய டான்ஸ் தான். அவ ஆடுற டான்ஸ் தான் இந்த லோகத்தினுடைய பல விதமான சிருஷ்டிகளும். அம்பாளுடைய டான்ஸ் எப்படி இருக்கோ அகில புவன மாதுகு நாட்டியவத்து, நாட்டியம்னா என்ன, அதுல எவ்வளவோ விதமான ரசங்கள், எவ்வளவோ விதமான பாவங்கள், எவ்வளவோ விதமான கரணங்கள், எவ்வளவோ விதமான அபிநயங்கள் அவ்வளவோ அடங்கியிருக்கு இல்லையா. இப்ப இந்த லோகத்துல பாருங்க, ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இருக்கானோ, இத்தனைக்கு நம்ம இருக்கிறது 12 ராசி தான், 27 நட்சத்திரம் தான், அதுக்குள்ளதான் எல்லாரும் பிறந்தாகணும். அதுக்குள்ள பிறந்தவாளுக்கு எல்லாருக்கும், ஆனா 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஜாதகம் இருக்கும் இருக்குல்ல. இது அப்ரகடப்படாதுப்பா. அதாவது என்ன ஆச்சு, இந்த 12, 9 நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளை பண்ணினோம்னா இது எவ்வளவு வருது அப்படின்னே சொல்ல முடியாதபடி அவ்வளவு பாசிபிலிட்டிஸ். எவ்வளவு பாசிபிலிட்டிஸ்னா நான் இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும் சொல்லல, இதுக்கு முன்னாடி இருந்தவா எவ்வளவு பேர் இருந்திருக்கா, இன்னும் இந்த லோகம் பிரளயம் வரைக்கும் வரப்போறவா இன்னும் எவ்வளவு பேர் இருக்க போறா, அவ்வளவு பேருடைய ஜாதகமும் ஒரே மாதிரியா இருக்க போறது. என்ன பண்ணுறது, இவ்வளவு ஜாதகங்கள்லாம் என்ன அர்த்தம், இவ்வளவு விசித்திரமான கேரக்டர்ஸ் அர்த்தம். ஜாதகம் அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ ஃபியூச்சரை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற கட்டம்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு கேரக்டர், ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு கேரக்டர்னா 2 ஜாதகம் ஒரே மாதிரி இல்லைன்னாக்கா ட்வின்ஸ் எடுத்துக்கோ, ட்வின்ஸ் எடுத்துனா கூட 2 பேரும் ஒரே மாதிரியா இருக்கா. ஸோ அப்ப 2 பேரும் ஒரே மாதிரியா இல்லைன்னா இவ்வளவு ஜாதகம் இருக்குன்னா இவ்வளவு கேரக்டர் இருக்கு இல்லையா, அவ்வளவு கேரக்டரையும் படைக்கிறவ யாரு, அம்பாள். அவ்வளவு கேரக்டரும் திடீர்னு புதுசா உண்டாயிடல, எல்லாரும் நேற்றுக்கு முந்தா நேற்றுன்னு எவ்வளவோ ஜென்மம் எடுத்திருக்கா, அவ்வளவு ஜென்மம் எடுத்து இங்க இன்னைக்கு வந்திருக்கா, இன்னும் எவ்வளவோ ஜென்மம் எடுக்க போறா, அவ்வளவு ஜென்மத்துல எவ்வளவோ கர்மா பண்ணிருக்கா. கரெக்டா யார் யாருக்கு எப்ப எப்ப எந்த கர்ம பலன் போய் சேரணுமோ அந்த கர்ம பலன் போய் சேர்றதா இல்லையா. ஒரு கர்மா மாறுறது இல்ல, ஒருத்தருக்கு போக வேண்டிய கர்மா இன்னொருத்தருக்கு போகாது, எந்த சமயத்துல போனமோ அது வேற சமயத்துல போகாது. அவ்வளவு கர்மாவும் கரெக்டா யாருக்கு போய் சேரணுமோ, எப்ப போய் சேரணுமோ, எவ்வளவு போய் சேரணுமோ அவ்வளவு போய் சேர்றதா இல்லையா. அதான் என்ன பண்ணார், அகில புவன மாதுகு, அது அத்தனையும் ஒரு டான்ஸ் தான். அது நம்ம யாராலையும் அதை புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஸ்டேஜில் ஒரு எக்ஸ்பர்ட் டான்சர் ஆடும்போது அவ்வளவு பாவனைகளையும் அவ்வளவு கதைகளையும் அவ்வளவு ரசங்களையும் எப்படி காட்டுறாளோ அதே மாதிரி எவ்வாறு என்ன பண்றா, இந்த உலகம்ன்ற ஸ்டேஜில் அத்தனையும் காட்டுறா. அகில புவன மாதுகு நாட்டியவத். அது போல விசித்திரம், இந்த தேவி பாகவதம்ங்கிற கதை இருக்கு பாருங்க, அதுவும் அவ்வளவு விசித்திரமா இருக்கு அப்படின்னார். இது எப்படின்னாக்க வேதத்துல சில விஷயங்களும் சொல்லும். அதாவது உதாரணத்துக்கு இந்த ஹைகிரீவ அவதாரம் எப்படி அப்படின்ற ஒரு கதை, அந்த ஹைகிரீவ அவதாரத்தை இது ஆரம்பிக்கிறது. ஏன்னா இந்த ஹைகிரீவர் கொஞ்சம் முக்கியமான கேரக்டர். எதுலன்னாக்க சரசநாம பிரம்மாண்ட புராணம் இருக்கு. பிரம்மாண்ட புராணத்துல லலிதோபாக்கியானம்னு ஒரு கட்டம். அந்த லலிதோபாக்கியானத்துல தான் லலிதா மகாபராபட்டாரிகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு அம்பாளுக்கு சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு பெருசா பண்றா. அந்த சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் எப்படி பண்றதுங்கிறதெல்லாம் அந்த லலிதோபாக்கியானத்துல ரொம்ப விசதமா வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதுலதான் அம்பாளுடைய சகசரநாமமும் வருது இல்லையா, ஸ்ரீமாதா. அந்த சகசரநாமம் அங்க வருது. அந்த சகசரநாமம் அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணினதாக. ஸோ இந்த இதுல இதெல்லாம் சொல்லுவா. அதாவது இந்த ஸ்ரீவித்யாவுடைய கல்பத்தை எழுதினதாக துர்வாசர், பரசுராமர், இந்த மாதிரிலாம் பல பேர் ஸ்ரீவித்யாவுடைய கல்பத்தை எழுதினதாக வரும். அந்த கல்பத்துல ஹயக்ரீவரும் அதுல ஒரு முக்கியமான ஒரு இவரா இருக்கார் பகவான். இந்த ஹயக்ரீவர் அங்க மட்டும் இல்ல, இந்த ஹயக்ரீவர் தாமிரபரணியோட கரையில வேற இருக்கார்.
தாமிரபரணியில அந்த ஆசிரமத்துல இருந்து அவருடைய ஆசிரமத்துக்கு தான் வியாசகிரிவாள்லாம் போய் என்ன பண்றா, முக்கியமான நிறைய புராணங்கள்லாம் சொல்றது இதெல்லாம். இங்க எப்பவுமே பர்மனண்டா ஹைகிரீவர் அங்க இருந்துட்டு இருக்கார் தாமிரபரணியோட கரையில. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹைகிரீவர் அவருடைய விஷயத்த வர்ணிக்கணும். வர்ணிக்கும் போது பல தேவைகள் இருக்கு. முதல்ல ஒரு தேவையில அம்பாளுடைய கனசநாமம் இது எல்லாத்தையும் உபதேசம் பண்றதுக்கு ஹைகிரீவர் வந்திருக்கு. அதே மாதிரி என்ன பண்றாருனாக்க யாகத்துல முக்கியமான இது, யாகத்துக்கு என்ன பண்றதுனாக்கா யஜ்ஞோவை விஷ்ணு அப்படின்னு யாகத்தை விஷ்ணுவாவே வர்ணிக்கப்பட்டிருக்கு. அந்த யாகத்தை விஷ்ணுவா சொல்லும் போது என்ன பண்ணுவார், யாகத்தினுடைய சுரூபத்தை பூர்ணமாக்கணும். அதாவது நம்ம சோம யாகம் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி யாகஸ்வரூபத்தை பூர்ணமாக்கணும். முதல்ல யாகம் பூர்ணமா இல்லையா, அந்த பூர்ணமாக்க புரிஞ்சதுக்காக அதாவது இந்த மந்திர அதாவது என்ன சொல்றது கிட்டத்தட்ட எசோட்ரிக்கல் மெடிக்கல் அப்படின்னு சொல்லலாம். அதை சில இது இருக்கு நெய் அந்த எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சுட வச்சு அதை கொதிக்க வச்சு இந்த கர்மா பண்ணுவோம். அதுக்கு பேர் பிரபத்தியம்னு. அது ரொம்ப ஒரு முக்கியமான கர்மா, ரகசியமான கர்மா. அதை சட்டுன்னு அத்தியனம் பண்ணிட முடியாது. அந்த போர்ஷனை ஈஸியாகவும் அத்தியனம் பண்ணிட முடியாது, சட்டுன்னு அத்தியனம் பண்ணிட முடியாது. அதுக்கு தனியாக விரதம் எடுத்துட்டு அதுக்கு தனியாக அத்தியனம் பண்ணணும். அதுக்கு ஸ்பெஷல் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. நடப்பாடி இருக்கு இல்லையா, அவர் இந்த பிரபத்தியத்தெல்லாம் நல்லா பயங்கர எக்ஸ்பெக்ட் அந்த மந்திரங்கள் அதெல்லாம் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அந்த பிரவர்த்தி கர்மா என்ன இருக்குன்னு சொன்னோம்னா யாகத்துக்கு தலையை சேர்த்து வைக்கிற மாதிரி. அப்படி யாகத்துக்கு தலையை சேர்த்து வைக்கிற மாதிரிங்கிறதுனால அதை வர்ணிக்கும் போது என்ன பண்றாங்கன்னா வேதம் வர்ணிக்கிறது தைத்திரிய ஆரண்யத்துல வரும் சூரியனுக்கான இடங்கள்ல. அது என்ன இருக்கு, சத்தியேந்திரோ பம்பி ரூபேன தகுஜாமச்சினத்வயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, விஷ்ணு பகவான் என்ன பண்ணாருன்னா விஷ்ணு தான் யாகஸ்வரூபம், யாக தேவதை அதாவது விஷ்ணுவே. அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப டயர்டா இருக்கேன்னு சொல்லிட்டு தலையை அந்த வில்லுல எடுத்துன்னு தூங்கினாராம். இப்ப அவர் எழுதி ஆகணும், மேல யாகம் பண்ணணும், மேல யாகங்கள் நடக்கணும், யாகத்தை சேர்க்கணுமே அப்படின்ட்டு. அப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க இந்திரன் போய் கரையான் மாதிரி போய் என்ன பண்றான், அந்த வில்லோட நாணை அறுத்து விட்டான். நாணை அறுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த வில் நிமிஞ்சுது. நிமிந்த உடனே என்ன ஆயிடுச்சு, விஷ்ணுவோட தலை அதாவது யாகபுருஷனுடைய தலை பறந்து போயிடுச்சு. இப்ப யாகம் பண்ணணுமேங்கிறதுக்காக விஷ்ணு எழுப்பர் போய் கடைசியில் தலையே இல்லை. தலை இல்லாத போது எப்படி யாகத்தை பண்றது, அப்புறம் என்ன பண்ணாமோ ஒரு குதிரையோட தலையை எடுத்து வச்சார் அப்படின்னு இருக்குது. அதாவது எஜுர்வேதம் குதிரை தலையோட இருக்கும். எஜுர்வேதம் தான் பிரதானமா யாகம், யாகஸ்வரூபத்தை பண்றதுக்கு எப்படி பண்றதுங்கிறது தான் வர்ணிக்கிறது எஜுர்வேதம். குதிரை தலையோட இருக்கும். ஸோ பகவான் என்ன ஆயிடுச்சு, அந்த தலையை சேர்க்கிறோம், தலையை உண்டு பண்றோம், உருவாக்குறோம் அப்படிங்கறத அது ஒரு உருவகமா கதை கொடுத்துருக்கு. இதுல எப்படி இருக்குன்னாக்க அதேதான். இப்ப இந்த யாகம் என்ன சொல்ல போறான்னா இது பக்தி பிரதானமா இருக்கிற யாகத்தை இந்த தேவி பாகவதம் சொல்ல போறான். வெறும் கர்மகாண்டம் மட்டும் இருக்கிற யாகம் இல்லை, அதாவது அந்த காலத்துல சொன்ன கர்மகாண்டத்துல மட்டும் இருக்கிற யாகம் இல்லாம பக்தி பிரதானமா இருக்கக்கூடிய யாகங்கள். இந்த நைமிஷாரண்யத்துல தூக்கத்தை கேட்கும் போது சௌனகாதி ரிஷிகள்லாம் கேட்கிறார், பசுகிநாஸ்த யாகாகா, அதாவது இந்த பசு நிச்சயம் இல்லாத யாகங்கள் நாங்க என்ன பண்ணோம், இஷ்ட பசுனால அந்த யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் எவால்வ் ஆகி பக்தி பிரதானமா இருக்கக்கூடிய கான்டெக்ட். அதனால அந்த விஷ்ணுவை வர்ணிக்கும் போது என்ன பண்ற, இதுலயும் அதே கதை வருது. கதை வரும்போது அந்த இடத்துல என்ன பண்றது, இந்த யாக தேவதைகள் எல்லாமே பக்தி இல்லாம பண்ணினாக்க எப்படி யாகம் டெவலப் ஆகாது, யாகம் எப்படி, ஏன்னா யாகம்ங்கிறது கர்மா, பலனை கொடுக்க வேண்டியது பகவான். ஸோ பலனை கொடுக்க வேண்டியது பகவானா இருக்கிறதுனால நம்ம யாகம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பலன் வந்துடும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. பக்தியோட யாகம் பண்ணணும். முதல்ல பண்ணும்போது என்ன பண்ணா, பிரம்ம யஜ்ஞே அப்படின்னு என்ன பண்ணா சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் அந்த சங்கல்பம் எப்படி டெவலப் ஆகுது, மமோபாத்த சமஸ்த துர்கக்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். அந்த பிரம்ம யஜ்யம் பண்ணினா பிரம்ம யஜ்யத்தோட பலனை கொடுக்கிறவர் பரமேஸ்வரன். அதனால நான் பண்ற கர்மாக்கள் அத்தனையும் பரமேஸ்வர பிரீத்திக்காகத்தான் பண்ணணும். அப்படி அந்த கர்மாவனால பிரீத்தனார பரமேஸ்வரன் எனக்கு பலன் கொடுக்கணும், எனக்கு பலன் கொடுக்கட்டும்னு நம்ம என்ன பண்றோம், அந்த பரமேஸ்வர பிரீத்திங்கிறத முக்கியமா கொண்டு வரணும். அதை கொண்டு வரதுக்காக என்ன பண்றா, அந்த வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கள் எப்படி பரமேஸ்வர பிரீத்தியையும் தங்களுக்கு உள்ள அடைக்கிறதா இருக்குன்னு காட்டக்கூடியது இந்த விஷயம், இந்த புராணங்கள். அதனால பக்தியும் பிரதானமா எடுத்துட்டு காமிக்கிறது. அந்த எவல்யூஷன் இருக்கு பாருங்க, அதை பார்க்கலாம். சோ அகில புவன மாதுகு நாட்டியவர் எத் விசித்திரம், ஜனங்களுக்கு இருக்கிற அவ்வளவு விசித்திரம் மட்டும் இல்ல, அந்த விசித்திரமான பலனை கொடுக்கக்கூடியது பகவான் தான், அம்பாள் தான்.
அந்த அந்த பலன்லாம் யாருக்கு என்ன பலன், எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நான் சொன்ன ஒரு கதை இருக்கு பாருங்க, உதாரணம் ஹைகிரீவாவதார கதை. அந்த கதை அதுலயே ஹைகிரீவாவதாரம்ங்கிறது ஹைகிரீவன்ற அசுரனை சம்ஹாரம் பண்றதுக்காக கூட அந்த கதை. நிகில மலகணானாம் நாசகிருத், நம்ம கிட்ட இருக்கிற தோஷங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடியது. காமகந்தம், என்னென்ன ஆசைகள் இருக்கோ பகவான் கீதையில் சொல்றான் இல்லையா, ஆப்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி. ஏன்னா வரவா எல்லாரும் என்ன பண்ண போறா, வைராக்கியத்துக்காக மட்டுமே வரப்போறது இல்லை, தங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்காகவும் வரப்போறா. அந்த ஆசைகளையும் நிறைவேற்றணும் இல்லையா. ஸோ காமகந்தம் பிரகடைய பகவத்யா நாமயுக்தம் புராணம், அந்த பகவத்யா நாமயுக்தம் புராணம் அதை பிரகடைய எனக்கு பிரகாசப்படுத்துன்னு அவர் பிரார்த்தனை பண்றார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த 3 ஸ்லோகமும் அவர் மங்கள ஸ்லோகமா இவர் உபயோகப்படுத்த சுக்கர் சூத பௌராணிகர் நான் சொன்னது இது 2வது அத்தியாயத்துல வருது. இந்த விஷயத்துல என்ன பண்ணார், இவ்வளவு விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு. இதை சொன்னதுனால என்ன ஆகுது, இந்த 3 ஸ்லோகமுமே அம்பாளுடைய பெருமையை காட்டுறது, அதோட கூட இல்லாம இந்த புராணத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், இந்த புராணத்தினுடைய பெருமையும் காட்டுறது. அதோட அம்பாள் என்ன பண்ணா, இந்த புராணத்தை சொல்லும் பொழுது நம்மளுக்கு பிரத்யட்சமா இருக்கட்டும்ங்கிற ஒரு பிரார்த்தனையும் பண்றது. அது இந்த 3த்தையும் மங்கள ஸ்லோகம் மாதிரி இந்த புராணங்களை சொல்லும் போது நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்ப போன கிளாஸ்ல என்ன பண்ணினோம்னு சொன்னோம்னாக்க, அந்த பாக்கி இருக்கிற அந்த கதையினுடைய சுருக்கத்தை பின்னாடி இப்ப எதேச்சியா இதனுடைய தாற்பயம் என்ன, மங்கள ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத இப்ப சொன்னேன். அந்த பாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க, அது எப்போ டைம் கிடைக்கும் போது அப்படியே பார்த்துட்டு போவோம். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்க, கர்மா முக்கியம், கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும். அந்த கர்மாவை அனுஷ்டானம் பண்ணலன்னா பிரயோஜனம் இல்லை. அதாவது நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லோகத்துல எடுக்கிற எல்லாருமே எங்களுக்கு வைராக்கியம் வந்துட்டு நாங்க காட்டுக்கு போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நகர்மனாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஸ்மிதே, கர்மாவே பண்ணாம இருக்கிறதுனால நைஷ்கர்மிய சித்தி ஏற்படாது. அந்த கர்மாவை என்ன பண்ணணும், நிஷ்காம கர்மானுஷ்டானமா பண்ணணும். அதாவது லோக சங்கிரகம் ஏவாதி, உலகத்துல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக நிஷ்காம கர்மானுஷ்டானமா என்ன பண்ணணும், லோக சங்கிரகத்துக்காக இந்த கர்மாவை பண்ணணும். அப்படி கர்மாவை பண்ணிட்டு இருக்கும் போது பகவான் என்ன பண்றான், நம்மளுக்கு சித்த சுத்தியை கொடுக்குறான். அந்த சித்த சுத்தி தான் அடுத்தது என்ன பண்ணணும், வைராக்கியத்தை கொடுத்து அதுல இருந்து சிரவண மன்னனத்துக்கு போனோம். எடுத்தெடுத்துலயே நம்ம சிரவண மன்னனத்துக்கு போறோம்னு சொன்னோம்னா, ஜீவன் முக்தி விவேகம்னு ஒரு கிரந்தம் வித்யாரண்யர் எழுதியிருக்காரு. அந்த வித்யாரண்யர் எழுதின கிரந்தத்துல ஞான ஜீவன் முக்தால் இருக்கார். ஜீவன் முக்தாளை பத்தி பேசுறாரு, சாதாரணமா பேசல, ஜீவன் முக்தாளை பத்தி பேசுறாரு. பேசும்போது எப்படி பண்றார், கிருதோபாஸ்திகாள் அகிருதோபாஸ்திகாள், அதாவது யார் பகவானை பூஜை பண்ணி கர்மாவெல்லாம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி அந்த அனுஷ்டானத்திலிருந்து எவால்வாகி கிருதோபாஸ்திகாலோ வராளோ, அப்படி கிருதோபாஸ்திகாலா வரலா இருக்கா பாருங்க, பகவத் அனுகிரகத்தோட வேதாந்தத்துக்கு வரவா இருக்க பாருங்க, அவளுடைய வேதாந்தம் எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும், அவளுக்கும் ஞானம் வந்தாலும் எந்த கஷ்டமும் வராம இருக்கும், எல்லா விதத்திலையும் பகவான் இருப்பான். அகிருதோபாஸ்திகாள் அதாவது பகவானை பூஜை பண்ணாம டைரக்டா சிரவணமான வித்தியாசம் அவளுக்கு இது இருக்கு, அது பேர் என்ன, தத்துவஜானம் வந்துருக்கு, அதோட மனோநாசம் வாசனாட்சயம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அப்ப ஞானம் வர வேண்டிதான். வரும்பொழுது என்ன ஆகும்னா அவளுக்கு அனுகூலம் இருக்காது. ஏன்னா அனுகூலத்தை கொடுக்கிறவன் பகவான், அந்த அனுகூலம் இருக்காது. அதனால ஞானமா இருந்தா கூட கிருதோபாஸ்திகாலா வர்றதுதான் நல்லது அப்படின்னு அந்த இடத்துல ஜீவன் முக்தி விவேகத்துல எல்லாருக்கும் பகவத் பக்திங்கிறது, அதாவது ஞானம் வந்தா மட்டும் இல்ல, ஞானம் வரதுக்கு முன்னாடியே பகவத் பக்திங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதாக சொல்றாரு. அதனால கர்மாவை பண்ணணும், அந்த கர்மாவை பண்ணி அந்த கர்மாவிலிருந்து பகவத் பக்தி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துன்னு போறதுதான் இந்த புராணங்கள். அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இதுல 3வது அத்தியாயம், இந்த முதல் ஸ்கந்தத்திலேயே 3வது அத்தியாயத்துல என்ன சொல்றாருனாக்க, சாதாரணமா நம்ம எல்லாருக்கும் தெரியும், துவாபரே துவாபரே விஷ்ணு வியாசரூபி பிரஜாயத்தே அப்படின்வார். அதாவது கிருதயுகத்துல தேவங்கள்லாம் என்ன ஆகுது, பகவான் ஹைகிரீவ அவதாரம், ஒரு அவதாரம். ஹைகிரீவ் என்ன பண்றார், ஹைகிரீவ அசுரனை சம்ஹாரம் பண்ணி வேதங்களை மீட்டு பிரம்மாண்ட கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, வேதங்கள் ஏக ரூபமா இருக்கு. ஏக ரூபமா இருக்குன்னா அந்த இடத்துல சரியா இது பண்றவா, அது பேர் அபிவாதியை சொல்றவா என்ன சொல்ல முடியாது,
எதிர்காக்காத்தியாயின்னு சொல்ல முடியாது. அவெல்லாம் வேதாத்தியாயி தான். எல்லாருமா சேர்ந்து ஒரே வேதத்தை கம்ப்ளீட்டா பூர்ணமா அத்தியனம் பண்றவா. ஸோ யாராலையும் எல்லா யாகத்தையும் பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணி வைக்கவும் முடியும். அப்படி இருந்த சக்தியோட இருந்த மகர்ஷிகள். அதுக்கப்புறம் துவாபர யுகம் வரும்போது கலியுகம் வரப்போறது. இப்ப இருக்கிறது துவாபர யுகம் தான். கிருஷ்ணர் அவதாரம் பண்ணியிருக்கார். கிருஷ்ணர் இன்னும் பிரத்யட்சமா லோகத்துல இருந்துட்டு இருக்கார். ஆனா வரப்போற கலியோட பிரபாவம் துவாபரத்துல அடிக்கிறது. அந்த கலியோட பிரபாவம் துவாபரத்துல அடிக்கிறதுனாலே துவாபரமும் கொஞ்சம் கலி மாதிரி இருக்கு. ஜனங்களுக்கு சக்தி குறையிறது. அதாவது வேதத்துலதான் ஒரு நம்பிக்கை, அதை அத்தியனம் பண்ணணுங்கிற ஒரு வேகம், அத்தியனம் பண்ணி ஞாபகம் வச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணணுங்கிற வேகம், அதெல்லாம் குறையிறது. அதை குறையும் பொழுது பகவான் என்ன நினைக்கிறார், இப்பவே இவ்வளவு குறைஞ்சதுன்னா கலியுகத்துல ஜனங்களுக்கு என்ன சக்தி இருக்கும், அவளால எவ்வளவு வேதம் அத்தியனம் பண்ண முடியும் அப்படின்னு கலியுகத்துல ஜனங்களுடைய ஆயுஷனுடைய குறையறதையும் பார்த்துட்டு, ஆயுஷ் குறையறது மட்டும் இல்ல ஆயுஷ் குறையறத பாக்குறார். அதை பார்த்ததோடு கூட சக்தி, அதாவது ஞான சக்தி, ஞாபகம் வச்சுக்கிற சக்தி எல்லாம் குறையறத பாக்குறார். பார்த்துட்டு என்ன பண்றாரு பகவான், வேதத்தை பூர்ணமா எல்லாராலையும் எல்லா வேதத்தையும் அதை கம்ப்ளீட்டா அத்தியனம் பண்ண முடியாது, அதை பிரிச்சு கொடுத்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4 சின்ன சின்ன போர்ஷன் ஆக்கிடுவோம். ஸோ அவாவா அந்தந்த போர்ஷனை நெட்ரு பண்ணிக்கிட்டோம், அவாவா அதை தெரிஞ்சுக்கிட்டோம், அதை உபயோகப்படுத்திக்கிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேஷனா, அதாவது ஒருத்தரே எல்லாத்தையும் பண்றதுங்கிறது இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜனங்களும் கோஆபரேஷனோட. அதாவது நம்மளால என்ன பண்ண முடியாது, நான் இப்ப ரிக்வேதினாக்க எஜுர்வேதம் சாமவேதம் அதனோட வேதம் தெரிஞ்சுமா இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது. ஸோ எனக்கு பாக்கி 3 பேருடைய ஹெல்ப்பும் வேணும், ஒவ்வொருத்தருக்கும் பாக்கி 3 பேருடைய ஹெல்ப் வேணும். ஸோ அந்த இடத்துல கோஆபரேஷன், ஜனங்களுக்குள்ள கோஆபரேஷன் இருக்கும், ஒரு ஒத்துமை இருக்கும், எல்லாரும் ஒன்னோட ஒன்று ஒத்துமையா சேர்ந்து போவா அப்படின்னு ஜனங்கள்கிட்ட ஒத்துமைக்கவும் சுலபமா நெற்று பண்ணி ஞாபகம் வச்சுன்னு உபயோகப்படுத்தலாங்கிறதுக்காகவும் என்ன பண்ணார், வேதத்தை வகுத்து கொடுக்கணும். வகுத்து கொடுக்கணும் என்ன பண்ணார், பகவானே வியாசரா அவதாரம் பண்றார். ஸோ அப்படி அவதாரம் பண்ணி என்ன பண்ணார், வித்யாச வேதான் யஸ்மாத்கா, வேதத்தை 4ஆ பகுத்ததுனால அவருக்கு வியாசர்னு பேரு. அவருடைய சொந்த பேரு கிருஷ்ணர் அப்படின்னு பேரு. சொந்த பேரு கிருஷ்ணர், வேதத்தை வகுத்ததுனால வேதவியாசர் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஜென்மால அபாந்தர தமஸ் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த அபாந்தர தமசுங்கிற ரிஷி தான் வியாசரா அவதாரம் பண்ணியிருக்கார். ஸோ இப்ப நம்ம சங்கல்பம் பண்ணும்போது என்ன பண்றோம், அதாவது அஷ்டாவிம்சதிதமே கலவுயுகே, இது 28வது கலியுகம். 28வது கலியுகம் தான் என்ன அர்த்தம், 28 சதுர்யுகங்கள் போயிருக்கு. அதாவது கிருத திரேதா துவாபர கலி 1, அடுத்தது கிருத திரேதா துவாபர கலி, இந்த மாதிரி 27 போயிடுத்து. இப்ப 28வது சைக்கிள். அந்த 28வது சைக்கிள்ல கிருத திரேதா துவாபர 3 போயிடுச்சு. இப்ப கலி நடக்கிறது. கலிலையும் 5500 வருஷம் கிட்டத்தட்ட போயிருக்கு. ஸோ அந்த கலியில இப்ப என்ன பண்றோம், 28வது கலி. ஸோ ஒவ்வொரு துவாபர யுகத்திலையும் ஒரு வியாசர் இருப்பார். ஸோ இப்ப இந்த 28வது துவாபர யுகத்துல வியாசரா அவதரிச்சவர் அபாந்தர தமசுங்கிற முனிவர் என்ன பண்ணார், வியாசரா இருந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பண்றார். 29வது கலியுகத்துல, அதாவது துவாபர யுகத்துல அஸ்வத்தாமா இருக்கார் பாருங்க, அவர் வியாசரா ஆக போறார். இந்த சிரஞ்சீவி எல்லாம் பின்னாடி அந்த கண்டினியூட்டி, ரிஷியோட கண்டினியூட்டி இருக்கிறதுக்காக தான் சிரஞ்சீவிகள் ஒருத்தரோட ஒருத்தர் போயிருப்பாங்க. அந்த மாதிரி இவருடைய ரிஷிகள்லாம் எங்க பார்த்தாலும் ஒன்னோட ஒண்ணு ரிலேட் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த புத்தகத்துல 3வது அத்தியாயத்துல என்ன பண்ற, இந்த 27 கலியுகம் 27 துவாபர யுகத்தில் இருந்த வியாசெல்லாம் யார் யாரு அப்படின்னு 27 வியாசரை பத்தியும் பேசுறாரு. அதனால சுகர் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா, ஒரு சைக்கிள்ல சுகர் கல்யாணம் பண்ணாம பிரம்மச்சாரியா இருந்திருப்பார், இன்னொரு சைக்கிள்ல கல்யாணம் பண்ணிட்டு சுகரா இருப்பார். ஸோ இப்ப 27 வியாசர் போயிருக்கிறதுனால ஒரு வியாசரோட சுகர் கல்யாணம் பண்ணிட்டு சுகர், அவ்வளவுதான். ஸோ இவர் கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கேன், இவர் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லியிருக்கேன்னா அந்த மாதிரி. ஏன் இங்க கல்யாணம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கு, கர்மாவுக்கு பிராதானியம் கொடுக்கறது இந்த புராணம். அதனால வியாசர் என்ன பண்ற, சுகரவி கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு கர்மாவை பண்ணு, கர்மா பண்றதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ன பண்ற அந்த விஷயத்தை சொல்றாரு. என்ன கர்மா பண்ணி ஆகணும். ஏன்னா சாதாரணமா நம்ம தர்ப்பணம் பண்றோம், அமாவாசை கையமாவாசை தர்ப்பணம் பண்றோம். தர்ப்பணம் பண்ணும்போது என்ன பண்ண போறோம், பிதர்களுக்கு ஜலம்லாம் விட்டாச்சு. அதுக்கு அடுத்தது உபஸ்தானம். உபஸ்தானம்னா பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையில என்ன பண்றது சொல்றோம், நமோ வஸ்துதரோ ரசாய, நமோ வஸ்துதர கிருஷ்ணாய, நமோ வஸ்துதரோ ஜீவாய, நமோ வஸ்துதர ஸ்வதாயை, நமோ வஸ்துதரோ மன்யதே, நமோ வஸ்துதரோ கோராய அப்படின்னு என்ன பண்றோம், நமோ வகான 6 சொல்றோம். இந்த 6 பிதர்கள் பேரு இல்லை.
ரசம், ஜீவம், சுஷ்மா அப்படிலாம் சொன்னாக்க எதுவுமே பித்திருக்களுடைய பேர் இல்லை. இந்த மாதிரி பித்திருக்கள்லாம் சொல்லப்படல வேதத்துல. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ரசஹா ரசோகமப்பு கௌந்தேய கீதையில ரசகன்னா வசந்த ருத்து. ஸோ வசந்த ருத்துவில இருக்கிற வசந்த ருத்து ஸ்வரூபமா இருக்கிற பித்திருக்களுக்கு நமஸ்காரம். ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம், தர்ப்பணம் பண்ணும்போது எள்ளும் ஜலமும் பெரியவாளுக்கு விடுறோம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எள்ளும் ஜலமும் பெரியவாளுக்கு விடல. பெரியவா என்ன பண்ணா, பிதிர் தேவதைகளோட சேர்ந்துட்டா, அவ தேவதைகளா ஆயிட்டா. இவரு நம்ம பெரியவா இல்ல. அதனாலதான் என்ன பண்ணார், இவர் பீஷ்மர் பிண்டம் வச்சாராம். பிண்டம் வைக்கும்போது அவ அப்பா கையை மீறினார். அவன் கையெடு, உன் கையில நான் வச்சேன்னா உனக்கு சேராது, கீழே தான் வைக்கணும், பூமோகத்தை பிண்டை கீழே தான் வைக்கணும் அப்படின்னு என்ன பண்ணார், கீழே வச்சாருன்னு சொல்லுவா. ஏன்னா பித்திருக்களுக்கும் நம்மளுக்கும் டைரக்டான சம்பந்தம் கிடையாது. அவ தேவதைகளா இருக்கா. ஸோ அந்த தேவதைகளை பிரார்த்தனை பண்ணும்போது வசந்த காலத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுக்கு நமஸ்காரம். சுஷ்மாய, சுஷ்கன்னா ட்ரையி, வெயில் காலம் என்ன பண்றது, எல்லாத்தையும் காற்று எடுத்துட்டு இருக்கு இல்லையா, அதனால வெயில் காலமா இருக்கக்கூடிய பித்திருக்களுக்கு நமஸ்காரம். ஜீவாய, ஜீவனம், வனம் அப்படின்னு, ஜீவனம்னா ஜலத்துக்கு பேரு, ஜீவாயன்னு இருக்கும். கார்காலத்தில் இருக்கக்கூடிய மழை காலத்துல மழை காலமாயும் மழையாயும் இருக்கக்கூடிய பித்திரு தேவதைகளுக்கு நமஸ்காரம். ஸ்வதா அப்படின்னா சரத்காலம், மன்யு கோரம் அப்படின்னு சொன்னா குளிர்காலம். ஸோ 6 காலத்திலையும் நமஸ்காரம் பண்றோம், 6 காலத்துக்கும் நமஸ்காரம் பண்றோம், 6 காலத்துல இருக்கிற பித்திருக்களுக்கும் நமஸ்காரம் பண்றோம். அந்த பித்திருக்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் சௌக்கியமா வச்சுட்டு இருக்கணும். காமாட்சி என்ன மட்டும் ரட்சிங்கிறது இல்லை. ஏன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிற சௌக்கியமா இல்லைன்னா யாருமே சௌக்கியமா இருக்க முடியாது. நம்ம நல்ல ஃபர்ஸ்ட் வீடு வச்சிருக்கோம், பிரமாதமா இருக்கு. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறதெல்லாம் முழுக்க ஒரே காக்கடையா இருந்து கொசுவா இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த கொசுக்கு வர டெங்கு இதெல்லாம் இங்க உள்ள வராமையா இருக்கும். இது நல்ல பிரமாதமான வீடு புதுசா கட்டியிருக்கா, அதனால இதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு இருக்கும். அதனால என்ன பண்ணணும், ஊர் உலகம் முழுக்க சுத்தமா இருக்கணும், ஊர் உலகம் முழுக்க சௌக்கியமா இருக்கணும், ஊர் உலகம் முழுக்க நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். இதான் ஜெயாதி ஹோமம்னு பேரு. ஜெயாதி ஹோமம்னு கல்யாணம் காட்சி உபநயனம் எல்லாத்திலையும் பண்ணுவா. ஜெயாதின்னு என்ன இருக்கும், எல்லாரும் சௌக்கியமா வெயி அப்படின்னு தேவதைகளை பிரார்த்தனை பண்றது. ஸோ அதனால எல்லாரையும் என்ன பண்றோம், சர்வேஜனா சுகிரோ பவத்துன்னு இருக்கு இல்லையா, அப்படிதான் இருக்க முடியுங்கிறதுக்காக என்ன பண்ணணும், கர்மாவனால, அதாவது வேதாந்தத்தில் கூட இதை சொல்லுவா, அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் முக்கியம். அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் வந்தாதான் என்ன ஆகும், நம்மளுக்கு பிரம்ம ஞானம் வரும். ஆனா அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் வந்தா போறாது, சர்வம் கல்விதம் பிரம்மாங்கிற ஞானம் வரணும். எல்லாரும் பிரம்மம், நாம் பிரம்மம்னு தெரிஞ்சுட்டா போறாது, எல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சுட்டா தான் நாம் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறது கல்மினேஷன். ஸோ அந்த கல்மினேஷன் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, கர்மாவில இருந்தே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சுகபிரம்மம் என்ன பண்றார், இதை தெரிஞ்சுக்கணும்னு வியாசர் என்ன பண்றார், பிள்ளைக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறார். கல்யாணத்தை பண்ணிக்கோ, கர்மகாண்டங்களை பண்ணு, கர்மாவை அனுஷ்டானம் பண்ணு, இந்த கர்மாவிலேருந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படிங்கிறார். இப்ப என்ன ப்ராப்ளம் வருது, சுகருக்கு ஒரு டவுட், இந்த கர்மாவை நான் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த கர்மாவிலேயே நான் ஈடுபட்டுவிட மாட்டேனா, இந்த கர்மாவே எனக்கு என்ன ஆயிடும், எல்லாரும் ஆகி அப்புறம் கர்மானா என்ன இருக்கும், தம்பத்தியோ சகாதிகாரா, பிரம்மச்சாரியே கர்மா பண்ண முடியாது, ஆம்பளை பொண்டாட்டி சேர்ந்துதான் பண்ணணும், 2 பேருக்கும் ஈக்குவலா பலம். அப்படி இருக்கும்போது பொண்டாட்டின்னு ஒருத்தர் சேர்ந்தாலும் என்ன ஆயிடும், முக்கியமான விஷயம் தமிழ் எல்லாம் சம்சாரம், இந்த சம்சாரத்துக்கு பேர்ல ஆம்பளையாளுக்கே சம்சாரம் பேர் இல்லையா, அவதான சம்சாரத்தை சம்சாரம் ஆக்குறா. இந்த மாதிரி சம்சாரம் ஆயிடுச்சுனாக்க நான் சம்சாரத்துல மூழ்கிட மாட்டேனா அப்படின்னு சுகருக்கு சந்தேகம். மூழ்க மாட்டேன், அது நம்ம எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கோங்கிறத பொறுத்தது ஜனகர் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், நீ ஜனகரை போய் பார்த்து விசாரி அப்படின்னு ஜனகர்ட்ட அனுப்புறாரு. ஜனகர்ட்ட போய் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடையணும்னா அந்த மோட்சத்துக்கு எது காரணம், தபஹா தீர்த்த விரஜ இத்தியாச சுவாத்தியாய தீர்த்த சேவனம் ஞானம் வா. தபசா இல்ல தீர்த்த யாத்திரைகள் போறதா, இல்ல சுவாத்தியாயமா, இல்ல புண்ணியக்ஷேத்திர யாத்திரையா, இல்ல ஞானமா, மோட்சத்துக்கு எது காரணம், வத ராஜேந்திர மோட்சம் பிரதித்த காரணம்னு சுகர் கேட்டார். அதுல நிறுத்தினோம் 14வது ஸ்லோகம். 15 ஜனகர் சொல்றார், ஸ்ருணு விப்ரேண கர்த்தவியம் மோட்ச மார்கா ஸ்ருதேனது. அவர் சொல்ல கேளு, மோட்ச மார்கா ஸ்ருதேன விப்ரேண கர்த்தவியம், மோட்சத்தை விரும்பக்கூடிய பிராமணனாலே, விப்ரேண மோட்சத்தை விரும்பக்கூடிய பிராமணனாலே செய்யப்பட வேண்டியது. இந்த இடத்துல பிராமணன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், விப்ரேண அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க கேவலமான ஜாதி பிராமணன் மட்டும் இல்லை. பிரகலார் இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு, பிராமணன் ச பிராமண,
அப்படின்னு. பிரம்ம புபூஷு பிராமணா, தன்னுடைய பிரம்மஸ்வரூபம் இருக்கு பாருங்க, தன்னுடைய பிரம்ம பாவம், அந்த பிரம்ம பாவத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறவன் எவனோ, பிரம்மம்னா என்ன அர்த்தம்? பிரம்மம், நிர்குண பிரம்மம். அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறவன் எவனோ அவன் பிரம்மன், அவன் பிராமணன். அந்த மாதிரி அந்த பிராமணனுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன? சத்திரியன் அதெல்லாம் சொல்லல, பிரதாரமே பேசுறது சப் பிராமணா. அதுக்கு ஆப்போசிட் சத் இருப்பானா. ஏன்னா பிராமணன்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாருடைய வெல்த்தும் அந்த பிரம்மன் தான். அந்த வெல்த்தை ரகசியமா பூட்டி வச்சுட்டு அதை தெரிஞ்சுக்காம அதை அடையாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதாவது கல்வி என்ன பண்ண போறான்? லாக்கர்ல எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு அனுபவிக்காம கஷ்டப்பட போறான் இல்லையா? அதனால நம்மளுடைய பிரம்மபாவம் தெரிஞ்சா கூட, நம்ம கிட்ட பிரம்மபாவம் இருந்தா கூட தெரியாம பூட்டி வச்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம கருமியா இருக்கும். அதனால பிராமணனுக்கு ஆப்போசிட் கருமி பணம். அப்ப என்ன ஆகுது? அந்த பிரம்மபாவத்தை வெளியில ரிலீஸ் பண்ணணும். பணத்தை தாராளமா செலவு பண்றவன் தானே பணக்காரன். உள்ள வச்சு பூட்டி வைக்கிறோம், நான் வந்து பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால அதை பூட்டி வைக்காம என்ன பண்ணணும்? வெளியில விடணும். அப்படி விடுறவன் தான் என்ன விப்ரன் பிராமணன் அப்படின்னு. அதான் பிரம்மபாவத்தை தெரிஞ்சுக்கிறவனா இருக்கணும். பிரம்மபாவத்தை தெரிஞ்சுக்கிறவனா இருக்கிறவன் பண்ண வேண்டியது என்ன? அந்த பிரம்மபாவத்தை அடைய முயற்சி செய்கிறவன் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தவியம் மோட்ச மார்காசிதேன உபநீதோ வசேதாசோ ஏதாத்தியாச வைகுருகு. அவன் முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்? இதெல்லாம் இந்த தர்மசாஸ்திரங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் நிறைய விசாரம் இருக்கும். படிக்கிறது பையனுடைய டியூட்டியா, படிக்க வைக்கிறது அப்பா அம்மாவோட டியூட்டியா, அப்பாவோட டியூட்டியா அப்படின்னு. அதாவது குழந்தைகள் வந்து சொல்ல சொல்றோம் 14 வயசு வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் எல்லாருக்கும் கொடுத்தாகணும் அப்படின்னு இல்லையா? அது அப்படி கேட்கலன்னு சொன்னோம்னாக்க இந்த பேரண்ட்ஸ் ஆர் லேபிள் ஃபார் பனிஷ்மென்ட். அந்த மாதிரி அஷ்ட வருஷம் பிராமணம் இப்ப நான் ஈட்ட சம் அத்தியாபம் ஈட்ட 8 வருஷம் ஆயிடுச்சுன்னா 8 வயசு பையனை என்ன பண்ண படிக்கவை அப்படின்னு. உபநயீத்தன்னு எது அர்த்தம்? ஸ்கூல்ல கொண்டு போய் விடுன்னு அர்த்தம். உபநயனம்னா நம்ம என்ன பண்றோம்? புனல் போட்டுக்கிறது அப்படின்னு நினைச்சுருவோம். உபநயனம்ன்ற வார்த்தைக்கு புனல் போட்டுக்கிறது உண்டு. உபநயனம்ன்ற வார்த்தைக்கு புனல் போட்டுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. புனல் போட்டுக்கிறது ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டான். அதாவது என்ன ஆகும்? அது வந்து ஸ்கூல்ல ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டான். ஸ்கூல்ல கொண்டு போய் உபநயங்கிற வார்த்தை யார் சொல்லணும்? குரு சொல்லணும். குரு என்ன பண்ற? நீங்க உபநயன ரிஷுவில பார்த்தீங்கன்னா தெரியும், குழந்தை பக்கத்துல நின்றுட்டு இருப்பான். உபநயே அப்படின்னு என்ன பண்ற? அந்த குழந்தைய கிட்ட கூப்பிட்டு, ஏன்னா 5 வயசுல 7 வயசுல இருக்கு இல்லையா, அதை கூப்பிட்டு அனுப்பிச்சுக்கிறார், தங்கிட்ட சேர்த்துக்கிறார். நான் உன்னை என் ஸ்டூடெண்டா ஏற்றுட்டம்பா, யூ ஹவ் கம் அண்டர் மை ஃபோல்ட் ஃபார் ஸ்டடி. ஸோ நீ என்கிட்ட படிக்கிறதுக்கு உன்னை நான் ஏற்றுட்டேன் அப்படின்னு அந்த குழந்தைய சேர்த்து அனுப்பிச்சுக்கிறார் இல்லையா? அப்படியே சேர்த்து அனுப்பிச்சுக்கிறதுக்கு பேர் தான் உபநயே. ஐ டேக் தி, உபநயங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். உபநயன்னா என்ன அர்த்தம்? ஐ டேக் யூ அண்டர் மை ஃபோல்ட், உன்னை நான் வந்து படிக்க வைக்கிறேன், உனக்கு வந்து நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? உபநயனம்னா என்ன அர்த்தம்? முதல்ல படிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து மகாபாரதத்துலையும் இருக்கு. மகாபாரத நலாயினி கதை இருக்கு இல்லையா? நம்ம நலாயினி கதையை வந்து என்ன பார்த்திருப்போம்? அதாவது ஒரு பத்தினி இல்லைன்னா ஒரு கற்புடைய பெண்டு அவ ஒரு சாபம் கொடுத்தாள்னா சூரியன் கூட உதிக்காம இருக்கும். அதாவது அந்த மாதிரி, அதாவது இந்த பெய்யன பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன ஆகுது? அவளுக்கு இருக்கிற தபோபலன் என்ன, தன்னுடைய அனுஷ்டானத்தினால இருக்கிற தபோபலன் என்ன அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம இதை யோசிப்போம். வாஸ்தவத்துல அந்த கதையினுடைய இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஜூவனைல் இது இருக்கு பாருங்க, அது பேர் என்ன, அந்த ப்ராப்ளம், அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. அதாவது குழந்தைக்கு வந்து எவ்வளவு வயசு வரைக்கும் குழந்தைய வந்து கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த முடியாது, அந்த இது இருக்கு பாருங்க. மேஜர் எப்ப ஒருத்த மேஜராரா, எது வரைக்கும் மைனரா இருக்கான் அப்படிங்கிற டிஸ்கஷன் இருக்கு பாருங்க. அந்த டிஸ்கஷன் அதுல வருது. எந்த வயசுக்கு ஒரு பையன் என்ன பண்றான், லீகலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ஓன் ஆக்ஷன், தன்னுடைய காரியங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை எப்ப வருது, அந்த பாயிண்ட் அதுல தான் டிஸ்கஸ் ஆகுது அந்த கதையில தான். ஸோ அப்ப என்ன பண்ணணும்? தான் வந்து தான் செய்கிற தப்பு ரைட்டுகளுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தருமே எது சமுதாயத்தில் ஏற்றுக்கணும். ஏன்னா ஆபத்து முஸ்லிம் என்ன சொல்றது, நகி தர்மா தர்மமும் ஆகாசே கருத்தா ஆவாம் ஸ்வஹா ஆவாம் ஸ்வஹா, இது தர்மமும் அதர்மமும் ஆகாசத்துல நான் தான் தர்மம் நான் தான் அதர்மம்னு ரெண்டு சொல்லிட்டு போல. எம் ஆர்யா பிரசம்சந்தி தர்மஹா எம் ஆர்யாக விதர்கந்தி. ஊர்ல இருக்கிற பெரியவா எதை வந்து நல்ல காரியோடு கிரைஸ் பண்றாலோ அது தர்மம், எது மட்டும் எது தப்புன்னு அவ நிந்திக்கிறாளோ அது அதர்மம். தர்மம் அதர்மம்ங்கிறது ஊர்ல இருக்கிற பெரியவாளால ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் நிந்திக்கப்பட்டதும் தானே ஒழிய, அதனாலதான் என்ன பேரு
இப்ப மாடெல்லாம் இருக்கு பாருங்க, மாட்டுக்கெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ஜெனடிக் டிரான்ஸ்மிஷன். அது பிறக்கும் பொழுதே எந்த உணர்ச்சிக்கு எப்படி கத்தணுங்கிறது தெரியும். மனுஷனுக்கு தான் பிறக்கும் போதே தெரியாது, ஸ்கூலுக்கு போய் கத்துக்கணும். கல்ச்சுரல் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணணும், முதல்ல போய் நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போனோம், அதாவது குருகுலத்துக்கு போனோம், அங்க வாத்தியாரத்தை கத்துக்கணும். இந்த கத்துக்கிறதுக்கு பேர் தான் என்ன பேரு, உபநீய வசேதாதவ் வேதாபியாச வைகுரு. ஏன்னா வேதம் தான் தர்மம்னு சொல்லியிருக்கு, தர்மத்துக்கு சோர்ஸ்னு சொல்லியிருக்கு. வேதாபியாசம் பண்ணணும், வேதாத்தியனம் பண்ணணும். அதீத்திய வேத வேதாந்தான் தத்வாச குரு தட்சிணாம், அவரை ப்ராப்பரா ஹானர் பண்ணணும் குருவை. சமாவிருத்தஸ்து கார்கஸ்யா, சமாவிருத்தா, சமாவிருத்தன அர்த்தம் ஆஃப்டர் ரிட்டர்னிங், அதாவது குருகுலத்திலிருந்து திரும்பி, சமாவிருத்தன ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இதுல இருந்து ரிட்டர்ன் ஆறான். சமாவிருத்தஸ்து கார்கஸ்யே சதாரோ நிவசேன்முகி. ஸோ சமாவிருத்தா கார்கஸ்யே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கணும். கிரகஸ்தாசிரமத்துல சதாரோ நிவசேன் முனிகி, அவன் வந்து என்ன பண்ணணும், ஒய்ஃபோட. ஏன்னா இண்டிபெண்டா இண்டிவிஜுவலா ரெண்டு பேருக்குமே ரைட் இல்லை. நம்மளுக்கு வந்து அவாவாளுக்கு, அதாவது பிரம்மச்சாரியம், வானப்பிரஸ்தம், சன்னியாசி, இவா மூணு பேரும் தங்களுக்காக மட்டும் ஏதோ சில காரியங்கள் பண்ணிக்கலாம். பட் எல்லாருக்காகவும் எல்லா காரியத்தையும் பண்ணக்கூடிய ரைட்டு கிரகஸ்தனுக்கு தான். அவனும் பத்னியோடு சேர்ந்திருந்தா தான் பண்ண முடியும். எந்த ஒரு கர்மாவனுடைய பலனும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலி அப்போர்ஷன். அதான் சாதாரணமா அந்த பழைய கதையில எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தண்டையை பிடிச்சிட்டு பின்னாடி நின்னாதான் உங்களால எதுவுமே பண்ண முடியும் அப்படின்னு இந்த மாதிரி டயலாக் இருக்கும். ஸோ என்ன இருக்குது, அவன் பக்கத்துல நின்னா தான் இவனுக்கு மேல பண்றதுக்கு ஏதாவது ஒரு அதிகாரமே ஒழிய அவன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ சதாரோ நிவசேன் முனிகி. ஸோ என்ன பண்ணணும், he has to be along with wife. நியாய விருத்திஸ்து, எப்படி லைஃபை லீட் பண்ணணும்னா நியாய விருத்தி, அதாவது எக்ஸசிவான டிசையர்லாம் இருக்கக்கூடாது. அந்த டிசையர் தான் லைஃப் என்ன பண்றது, மேல மேல இவன் எல்லாத்தையும் அட்டாச் பண்ண வச்சுக்கிறது, கஷ்டப்படுத்துறது. ஸோ நியாய விருத்தி, இவனுடைய லைஃபுக்கு இவனுக்கு வேணுங்கிற சம்பாத்தியங்களும் நியாயமான முறையில. நியாயமான முறையிலனாக்கா அங்க நியாயங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என் மனசுக்கு இது நியாயம்னு படுறதுன்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருப்போம். சட்டத்துல எது சொல்லியிருக்கோ, சட்டத்துக்கு புறம்பான வகையில எதுவுமே செய்யக்கூடாது. நியாயம்னா சட்டத்துக்கு உட்பட்ட வகையில. நியாய விருத்திஸ்து. சந்தோஷி, அதோட கண்டென்டா இருக்கணும். நிராசி, மேல மேல ஆசைப்பட்டு இருக்க கூடாது. கத கல்மஷா, மனசுல என்ன இருக்கக்கூடாது, இந்த தேவையில்லாத வாசனைகள் சம்ஸ்காரங்களை டெவலப் பண்ணிக்க கூடாது. ஸோ எந்த விதமான தூர் எண்ணங்களும், அதாவது நம்ம சாதாரணமா சொல்றதுதான், ஒரு பர்ஃபெக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஓனிடால வந்திருக்கும். அதாவது ஓனர்ஸ் பிரைஸ், நெய்பர்ஸ் என்வி. அந்த நெய்பர்ஸ் என்வி இல்லைன்னா நம்மளுக்கு சந்தோஷமே இருக்காது. நல்லதா ஒரு இப்போ லேட்டஸ்டா ஒரு மாடல் டிவி ஒன்று வந்திருக்கு, அந்த டிவி வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டிவி வாங்கினதுல நம்மளுக்கு சந்தோஷம் இல்லை. அக்கம் பக்கத்துக்கார 4 பேர் வந்து அந்த டிவியை பார்த்து இவ்வளவு பிரமாதமா வாங்கினால, எங்க வாங்கினால, எங்க கிடைச்சது, எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு, அதுல அவாத்துல இல்ல, அவளுக்கு தெரியல, அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு அதை பாராட்டும் போது அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் இதுலேருந்து வருமோ? ஸோ வர சந்தோஷம் அப்படியும் எப்படி இருக்கு, பொறுத்தையார் யார்த்தையும் இல்லை, நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போதுதான் அந்த சந்தோஷம் இல்லையா? ஸோ சந்தோஷங்கிறது முதல்ல அக்கம் பக்கத்துக்காரர்களுக்கு இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல, பொறுத்தையாருடைய பொறாமைக்கு இது கொஞ்சம் காரணமா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஐயோ அவெல்லாம் வந்துட்டு போயிட்டாலும் ஒரு பூசணிக்காக கட்டிக்கவங்க வரணும் இல்லையா? பொறுத்தையார கூப்பிட்டுக்கணும், அவளுடைய இது வயக்கத்தையும் கொட்டிக்கணும், ஆனா அவள் கண்ணு வச்சுட்டு போயிட்டாலும் கோபமும் பட்டுக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய எசென்சியலான சந்தோஷத்தினுடைய அடிப்படையா இருக்கு. இது இல்லைன்னா சந்தோஷம், அந்த டிவி மட்டும் சந்தோஷம் இல்லை. டிவி மட்டும் சந்தோஷம் இருந்தா நம்ம பாட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்குமே, அது எதாவது ஒன்று கிடைச்சுன்னு பார்த்துட்டு இருக்குமே. ஸோ இந்த சந்தோஷங்கிறது எங்க இருந்து வருது, பல ஆட்டிடியூட்ல இருந்து வருது. அது நம்ம மனசுடைய பாவனை. அந்த மாதிரி பாவனைகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த பாவனைகள் இருக்கும்போது என்ன பண்ணும், அது கல்லு மாதிரி, ஆல்பட்ராஸ் மாதிரி கழுத்துல கல்லை கட்டின்னு நீங்கிறது போற மாதிரி அது நம்மளுக்கு. அதனாலதான் கத கல்மஷகா, கல்மஷகான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கனம், கழுத்துல கட்டப்பட்டிருக்கிற பாரம். ஆல்பட்ராஸ்னு அர்த்தம் இல்லை, ஆனா அது கழுத்துல கட்டப்பட்டிருக்கிற பாரம் கல்மஷங்கிறதுனால. அக்னிஹோத்ராதி கர்மாணி குர்வானஹா, அக்னிஹோத்ராதி கர்மாக்களை பண்ணணும்னா அனுஷ்டானங்கள் எதையும் விடாம பண்ணணும். அதாவது சந்தியா விஹீனா
அசுச்சிஹி அனர்ஹா, வேற சந்தியாவந்தனம் பண்ணாம பாக்கி எந்த கர்மா பண்ணாலும் அந்த கர்மாவுடைய பலன் கிடைக்காது, அந்த கர்மா வியர்த்தம் தான், டைம் வேஸ்ட், அதுக்கு வேற ஏதாவது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் சந்தியாவந்தனம் நித்திய கர்மாக்களை விடாம பண்ணணும் அப்படின்னார். அக்னிஹோத்ராதி கர்மாணி குர்வானஹா, செய்து கொண்டிருப்பவனா, இது பிரசன்ட் கண்டினியூஸ் குர்வானஹாங்கிறது, செய்து கொண்டிருப்பவனாய் விடாம. அதான் என்ன பண்ணா, ஒருத்தன் படுக்கையில படுத்துட்டான், எழுந்து உட்கார முடியாது, ஒரு காரியமும் பண்ண முடியாது, அவன் நினைவுல அவனுக்கு நினைவு இருக்குன்னாக்க அப்ப என்ன பண்ணணும், அவனுக்காக அவன் புள்ள ஒரு சந்தியாவந்தனத்தை எக்ஸ்ட்ராவா பண்ணணும். புள்ள தனக்காக பண்ணிக்கணும், அப்பாவுக்காக ஒரு சந்தியாவந்தனம், இல்ல அண்ணா தம்பிக்காக ஒரு சந்தியாவந்தனம் என்ன பண்ணணும். ஸோ அவனுக்காக பொறுத்தையாராவது ஒருத்தர் பண்ணி ஆகணும். எக்காரணம் கொண்டு இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, விட முடியாது, விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சத்தியவாக். ஏன் அப்படின்னா, இப்ப சந்தியாவந்தனத்துல ஒரு மந்திரம் ஒண்ணு வரும், கதித்ராவனோ அகாசம் கிருஷ்ணோ ரஸ்தி ஆதினஹான்ட்டு ஒரு புரோக்ஷணம் பண்ணிக்கிறோம். அந்த கதித்ராவனஹாங்கிற மந்திரத்துக்கு என்ன அர்த்தம், அர்த்தத்தை விட்டுருவோம். அந்த கதித்ராவனஹாங்கிற மந்திரத்துக்கு என்ன பேரு, மதுமதி அப்படின்னு பேரு வேதத்துல. அந்த மந்திரத்துக்கு மதுமதி, மதுமதினா வாசனை உடையது, சுரபிமத்தின்னு சொல்லுவாங்க. சுரபிமத்தினா என்ன அர்த்தம்னா வாசனை உடையதுன்னு அர்த்தம். நம்ம போய் சொன்னோம்னா பிரம்ம சத்தியஸ்வரூபமா இருக்கிறதுனால நம்மளை விட்டு நகர்ந்து போயிடுறதான். அப்படி நகர்ந்து போயிட்டா அந்த தோஷம் பிரம்ம நகர்ந்து போகாம இருக்கணுங்கிறதுக்காக அந்த பிரம்மத்தை நம்ம கிட்ட இழுத்துக்கிறதுக்கு பரிகாரமாக இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்ப பொய் சொல்லப்படாதுங்கிறத, பொய்ய நினைக்க கூட கூடாதுங்கிறத எவ்வளவு விசேஷமா முக்கியமா சொல்லியிருக்கார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். புத்திரம் பௌத்திரம் சமாசாத்திய வானப்பிரஸ்தாசிரமே வசே. இது கலிகாலத்துக்கு இல்ல, ஏன்னா திரேதாயுகத்தில் எழுதியிருக்காரு இல்லையா, அதனால வானப்பிரஸ்தாசிரமே வசே. தபசா ஷட்ரிபூன் ஜித்வா, அப்ப என்ன பண்ணணும், காமக்ரோத லோபமோகம் மத மாச்சரியம் அப்படிங்கிற 6 அரிகளை ஜெயிக்கணும். பாரியாம் புத்திரே நிவேசிக்க சர்வான் அக்னீன் யாதாய ஆத்மன் யாரோக்கிய தர்மவித்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அக்னிகள் எல்லாம் ஆத்ம சமாரோபணம் பண்ணிக்கணும். அதாவது ப்ராப்பரா அந்த அக்னிகளை என்ன பண்ணணும், சமனம் படுத்தணும். அதெல்லாம் ப்ராப்பரா, அதாவது அக்னிஹோத்திரம் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த அக்னி அணையாம இருந்துட்டு இருக்கணும். இப்ப இவன் சன்னியாசம் வாங்கிக்கும் போது என்ன பண்ணணும், அந்த அக்னியை ப்ராப்பரா எக்ஸ்டிங்விஷ் பண்ணணும், ப்ராப்பர் ரூல்ஸ் பிரகாரம். வசே துரியாசிரமே கிராந்தா, டயர்டா, அதாவது பாக்கி எல்லாத்துலயும் டயர்ட் ஆயிட்டவனாக துரியாசிரமே வசே. சதுர்த்தாசிரமம் சன்னியாசாசிரமத்துல சுத்தே வைராக்கிய சம்பவே, சுத்தமான லைஃப் வைராக்கிய சம்பவே, பூர்ண வைராக்கியத்தோடையும் என்ன பண்ணணும், அந்த லைஃபை லீட் பண்ணணும். விரக்திய அதிகாரோஸ்தி சன்னியாசே நான்யதா கொசிக்கு. என்ன பண்ணார், வைராக்கியத்தை, அது பேர் என்ன, வானப்பிரச்சனை எடுத்துட்டு வைராக்கியத்துக்கு சன்னியாசம் வாங்கிக்கோன்னு, சன்னியாசம் வாங்கிக்கோன்னு எல்லாரையும் கண்ணை முடிந்து சன்னியாசம் வாங்கிக்கோன்னு சொல்லல. யாருக்கும் வைராக்கியம் இருக்கோ, விரக்திய அதிகாரா, பூர்ண வைராக்கியம் இருக்கணும். அங்க போய் என்ன பண்ணணும், சுவாமிக்கு நீங்க நேர்த்தியா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு அங்க என்ன பண்ணிருக்கோம், வரவா பரவாயில்ல, இதை கொண்டா அதை கொண்டான்னு எப்படி எல்லாம் என்ன வீட்டுல நடக்காது இப்ப இங்க நடக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடாது. அது இந்த இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு சுலபமான வழி அப்படின்னு திங்க் பண்ணிடக்கூடாது. வேத வாக்கியம் இதம் சத்தியம் நானியதேபி மதிர்மம, இதுதான் இந்த இது இருக்கு இல்லையா, கஷாயே கர்மபி பக்வே ததோ ஞானம் பிரவர்த்ததேன்னு. கஷாயே கர்மபி பக்வேங்கிறதுக்க கர்மாக்கள் மூலமாக நம்மளுடைய சுத்த சுத்தி அடைஞ்சு அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம்னு என்னுடைய ஐடியான்னு என்ன பண்றார் ஜனகர் சுகர்த்த சொல்றார். சுக அஷ்டாச்சத்வாரிம்சத்வை சம்ஸ்காராக வேதபோதிதாக. இது என்ன சொல்றதுங்கிறது அடுத்த காலத்துல